உபாகம் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 10 உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன். எல்லாரும் எடுத்துக்கலாமா? உபாகமம் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களை வாசிக்கிறேன். நீங்கள் பிழைத்து பெருகி கர்த்தர் உங்களுக்கு பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசித்து அதை சுதந்திரிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற எல்லா கட்டளைகளின் படியும் செய்ய சாவதானமாக இருப்பீர்களாக. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்திரத்தில் நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். இந்த 40 வருஷமும் உன் மேலிருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார் என்று உன் இருதயத்தில் அறிந்து கொள்வாயாக. ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தருடைய வழிகளில் நடந்து அவருக்கு பயப்படும்படிக்கு அவருடைய கற்பனைகளை கொள்ள கடவாய். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்தில் பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதளம் செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாததுமான தேசம். அது கல்லுகள் இரும்பாய் இருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகள் உள்ளதுமான தேசம். ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய். இந்த வசனத்தை வாசிக்கும் போது 2 காரியங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். உனக்காக கொடுக்கப்பட்ட இந்த வாக்குத்தத்த தேசம், அதை நீ அடையும் போது என்ன செய்ய வேண்டும், எகிப்திலிருந்து அவர்கள் புறப்படும் போது என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் போதித்தார். அதே போல வனாந்தரத்தில் நடந்து கொள்ள வேண்டியதை கர்த்தர் போதித்தார். அவர்களுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்த தேசமாகிய கானானுக்குள்ளே பிரவேசிக்கும் போது நீங்கள் அந்த நல்ல தேசத்துக்கு போகும்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் கர்த்தர் அவர்களுக்கு போதித்தார். அப்படி செய்யும்போது ஆண்டவர் சொல்றார், முதல்ல ஸ்தோத்தரிக்க கடவர்கள். தேவன் உங்களுக்கு கொடுத்ததான இந்த நல்ல வாக்குத்தத்தத்துக்காக தேசத்துக்காக தேவனை துதிங்க, மகிமை செலுத்துங்க, நன்றி சொல்லுங்க. 2வது அவரை மறவாதிருப்பீர்களாகன்னு சொல்றார். ஆண்டவரை மறந்துடாதீங்க. ஆசீர்வாதத்தை பார்த்த உடனே கர்த்தரை மறந்து விடக்கூடாது என்று ஆண்டவர்களுக்கு போதித்தார். தேவனாகிய ஆண்டவர் இந்த ஜனங்களை எகிப்திலிருந்து விடுவித்து கொண்டு வந்தார். எகிப்துக்கு போனவங்க வெறும் 70 பேர் தான். ஆனால் அந்த 70 பேரை ஆண்டவர் வர்த்திக்க பண்ணி பல மடங்கு அவங்கள பெருக பண்ணினார். எகிப்தில் அவர்கள் உபத்திரவப்பட்டார்கள். நீங்கள் வாசிக்கும் போது அந்த வசனத்தில் எழுதுகிறோம், அவர்கள் மிகவும் உத்தரப்படுத்தப்பட்டார்கள், கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். ஆனால் கவனிக்க வேண்டியது, அவர்கள் மிகவும் பலுகி பெருகினார்கள். நீங்கள் பிழைத்து பெருகி என்று எழுதப்பட்டிருக்கிறது. கானானில் மட்டுமா பெருகினார்கள்? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தில் மட்டுமா அவர்கள் பெருகினார்கள்? அடிமைப்பட்ட தேசத்திலும் அவர்கள் பெருகினார்கள். எகிப்தில் அவர்களுக்கு உபத்திரவம் இருந்தது. ஆனாலும் அவர்கள் பெருக்கத்தையும் அவருடைய பலத்தையும் ஒருவராலும் ஒடுக்கிவிட முடியவில்லை. பார்வோனும் அவன் சேனைகளும் இஸ்ரவேல் ஜனங்களை என்னென்ன வகையிலெல்லாம் அவர்களை எண்ணிக்கை குறைக்கும்படியாகவும் அவருடைய பலத்தை குறைக்கும்படியாகவும் பலவிதமான சூழ்ச்சிகளை செய்தார்கள். ஆனால் எவ்விடத்திலும் அவர்கள் தோற்று போகாமல் கர்த்தருடைய பிள்ளைகள் நாளுக்கு நாள் பலம் கொண்டு பெருகினார்கள். இது எகிப்தியருக்கு ஆச்சரியமாக இருந்தது. நாம் என்னவெல்லாம் செய்கிறோமே, ஆனால் அவர்கள் எந்த வகையிலும் அவர்களை ஒடுக்க முடியவில்லையே, அவர்களுடைய பெருக்கத்தை குறைக்க முடியவில்லை என்று அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அவர்கள் 6 லட்சத்துக்கு மேலே புருஷர்கள் மட்டுமே பெருகினார்கள். 70 பேர் தானே போனார்கள். அப்படியானால் பார்வோனுடைய சேனைகள், பார்வோனுடைய சதித்திட்டங்கள் இஸ்ரவேலின் மேல் பலிக்காமல் போனது காரணம் கர்த்தர் அவங்க கூட இருந்தார். செழிப்பில் கர்த்தர் பெருக்கத்தை கொடுக்கிறது மட்டுமல்ல, நெருக்கத்திலும் கர்த்தர் பெருக்கத்தை கொடுக்க முடியும் என்பதற்கு இஸ்ரவேல் ஜனங்களுடைய எகிப்தின் வாழ்க்கை ஒரு அடையாளமாக இருக்கிறது.
சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் உங்களுக்கு எல்லா நெருக்கத்திலையும் பெருக்கத்தை கொடுப்பார். கை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. நெருக்கத்திலும் பெருக்கத்தை கர்த்தர் தருவார். உங்கள் பெருக்கத்தை உங்கள் நெருக்கம் ஒன்றும் செய்ய முடியாது. பார்வோன் என்னெல்லாம் செஞ்சான் பாருங்க. முதல்ல அவங்களுடைய பிறப்பில் கை வைத்தான். அவங்கள குழந்தை பிறக்கிறத கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அவங்க பெருக முடியாதபடி தடுத்தான். அதுக்கு மேலே பலர் மரித்து போகும்படியான கொடுமைகள். பிறப்பை தடுக்கிறான், இறப்பை அதிகமாக்குறான். நல்லா கவனிங்க, ரெண்டும் குறைக்கப்படணும். அப்போ பிள்ளைகள் பிறப்பதை கொலை செய்கிறான், நைல் நதியில் போட சொல்லுகிறான். அதுக்கு பிறகு இறப்புகளை அதிகமாக்குகிறான். அதிகமான வேலை, அதிகமான அட்டிகள், சாப்பாடு சரியாக இல்லை. எனவே இந்த ரெண்டுமே கவனம் செலுத்தி அவங்கள எண்ணிக்கை குறைக்க பார்க்குறான். ஆனால் அப்படி செய்ய முடியல. எவ்வளவு அதிகமாக ஒடுக்கினார்களோ அவ்வளவு அதிகமாக பெருகினார்கள்னு பைபிள் இருக்கு. அப்புறமா அவங்க பலவீனமாக்க முயற்சி பண்ணான். பலனாக இருக்கிறதுனால தானே பெருகிறாங்க. பலவீனமாயிட்டாங்கன்னா பெருக்கம் இருக்காதே, அவங்கள பலவீனமாக்கிடலான்னு சொல்லி அதற்கும் அவங்களுக்கு வேலைகளை கொடுமைப்படுத்தினான். வேலை செய்கிறதுக்கு கொடுக்கப்படுகிறதான உபகரணங்களை குறைச்சிட்டான், வைக்கோல்களை குறைச்சிட்டான். இப்படியெல்லாம் செய்தாலும் அவர்கள் பலம் குறையலை. அவன் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்றது வனாந்தரத்தில் மட்டுமல்ல, எகிப்திலையும் அவர்கள் தேவனுடைய மன்னாவினால் அவர்கள் பிழைத்தார்கள். நான் அப்படிதான் நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். மன்னா வனாந்தரத்தில் நேரடியாக பொழிந்தது. ஆனால் எகிப்தில் அவங்களுக்கு மன்னா கொடுக்கக்கூடிய வல்லமையை தேவனுடைய பலம் அவங்களுக்கு என்ன செய்யுது? கொடுத்தது. தேவன் இஸ்ரவேலுக்கு உதவி செய்யாவிட்டால் அவர்கள் பலவீனப்பட்டு போயிருப்பார்கள். எபிரேய மருத்துவச்சிகள் சொல்கிறாங்க, நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி அவங்களாம் குழந்தைய பெற்றுடுறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? அவங்க பலம் உள்ளவங்களாம் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. அதில் ஒரு வார்த்தை கவனிக்கணும். அவர்கள் எகிப்திய பெண்களைப் போல அல்ல. அவர்கள் நாங்கள் போக முன்னாடியே அவங்க குழந்தைய பெற்றெடுத்து விடுகிறார்கள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பலமுள்ளவர்களாக இருந்தால் கொடுமைகளையும் அடிமைத்தனத்தையும் சகித்து கொண்டு வாழ்கிற இஸ்ரவேலர்கள் பலமுள்ளவர்களாக இருக்கிறார்கள். சுதந்திரமாய் வாழ்கிறதான எகிப்தியர்கள் பலவீனராக இருக்கிறார்கள். அப்படியானால் தேவன் யாரோடு இருக்கிறாரோ அவர்கள் பலமுள்ளவர்களாய் மாறுவார்கள். அல்லேலூயா. தேவன் ஒரு மனிதனை பெருக்க நினைத்தால், பலமுள்ளவர்களை மாற்ற நினைத்தால், உலகத்து நெருக்கங்களும் பாடுகளும் ஒன்றும் செய்ய முடியாது, தடை செய்ய முடியாதுன்றதை நம்புவோமா? சோத்திரம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை உயர்த்த நினைச்சிட்டா, ஆசீர்வாதம் நினைச்சா எந்த கொம்பனாலையும் ஒன்றும் செய்ய முடியாது. மதுரையில் அப்படி தானே சொல்கிறான், கொம்பன்னு. இந்த உலகத்தில் ஒருத்தர் ஒன்றும் பண்ண முடியாது, யாரும் தடுக்க முடியாது. கர்த்தர் நினைத்ததை தடுப்பவன் யார்? அல்லேலூயா. யோபு சொல்றார், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர்னு சொல்றார். எனக்கு இந்த காலவேளை தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினதை இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்தார். ஆபிரகாமே, உன் சந்ததி இந்த தேசத்தை சுதந்தரிக்கும் என்று சொன்னார். கானானை சுதந்தரித்தார்கள். ஆண்டவர் சொன்னார், கானான் செழிப்புள்ளதா இருக்கும், பாலும் தேனும் ஓடுகிற தேசமா இருக்கும். அந்த தேசம் மிகவும் ஆசீர்வாதமானது. இன்னைக்கு அவங்க வாழ்ந்த பகுதி, ஒன்று அடிமைத்தன வீடு ஆகிய எகிப்து, 2 பயணம் செய்கிற வனாந்தரம், 3 கானான் தேசத்தில் நிரந்தரமான வாழ்க்கை. இந்த 3 விதங்களில் இஸ்ரவேல் மக்களுடையதான வாழ்க்கை இடங்களை பிரிக்கலாம். முதல்ல அவங்க இருந்தது எகிப்தில் 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. தேவன் அவர்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி வனாந்தர பயணத்துக்கு கொண்டு வந்தார். வனாந்தர பயணத்தில் அவங்களுக்கு கர்த்தர் துணை செய்தார். 3 கானானிலே அவர்கள் தங்கியிருந்தார்கள். வனாந்தரத்தில் சுற்றி கொண்டே இருந்தார்கள். எகிப்திலே அவர்கள் சுயாதீனம் இல்லாமல் இருந்தார்கள். ஆனால் கானானில் சுயாதீனராக, இனி முதல்ல கூடாரம், இப்பொழுது கட்டாத இவங்களுக்காக கட்டப்பட்ட வீட்டில் இவங்க போயெல்லாம் செங்கல் எடுத்துலாம் கட்டலை, ஏற்கனவே வீடுகள் அங்கே என்ன செய்யுது? எமோரியருடைய வீடுகளில் இவர்கள் போய் குடியிருந்தார்கள். விதைக்காத இடத்துல அறுவடை, கட்டாத வீட்டிலே குடியிருப்பு. இவங்களுக்கு எல்லாம் ரெடி பண்ணி, ஒரு பட்டணம் ரெடி பண்ணி வச்சு கர்த்தர் கொண்டு வந்து கொடுத்தார். எவ்வளோ நல்ல தேவன் ஆண்டவர். எமோரியருடைய பாவம் மிகுதியானதனால் அவர்களை கர்த்தர் துரத்தினார். இன்னைக்கு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அன்பானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் அவங்க வனாந்தரத்தில் வாழவில்லை. கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சா அவங்களுக்கு புரியும். இஸ்ரவேல் இருந்தது வனாந்தரம், ஆனால் வாழ்ந்தது கானான். நான் அப்படி நினைக்கிறேன். பாலும் தேனும் ஓடுகிற தேசம் மட்டும் கானான் அல்ல.
வனாந்தரத்திலும் கர்த்தர் கானானின் ஆசீர்வாதங்களை கொடுத்தார். எத்தனை பேருக்கு புரியுது? இல்லை, கானானில் போய் சேர்ந்த பிறகு மட்டுமா இஸ்ரவேல் ஜனங்கள் செழிப்பான வாழ்க்கை வாழ்ந்தார்கள்? இல்லை, வனாந்தரத்திலும் அவர்கள் செழிப்பாகத்தான் வாழ்ந்தார்கள். அப்படித்தானா? அவங்க செழிப்பாக வாழ்ந்தார்கள் என்பதற்கு வனாந்தரத்தில் அதுக்கான அடையாளங்கள் என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு குறையில்லாமல் கர்த்தர் நடத்தினார். அவங்களுக்கு கானானில் கிடைக்கும் செழிப்பை விட வனாந்தரத்தில் அதிக செழிப்பை கர்த்தர் கொடுத்தார். ஏன்னா கானானில் அவர்கள் தானியங்களை விதைத்து அறுத்து கொண்டு வந்து அவர்கள் சமையல் பண்ணி சாப்பிடணும். ஆனால் வனாந்தரத்தில் கானானில் கிடைக்காத ஒன்று வனாந்தரத்தில் தான் கிடைத்தது. அது எங்கேயும் கிடைக்காத ஒன்று. மன்னா, கர்த்தர் வானம் திறந்து மன்னாவை பொழிந்து கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்தார். அப்படின்னா நான் சொல்றது உங்களுக்கு எத்தனை நம்ப முடியுதுன்னு தெரியல. வனாந்தரத்தில் கானானின் செழிப்பை அவர்கள் அனுபவித்தார்களா இல்லையா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவன் அவர்களுக்கு ஆகாரங்களை ஆண்டவர் தந்தார். வனாந்தரத்திலும் செழிப்பாக வாழ முடியும். கானானிலும் கொண்டு செழிப்பாக்க தேவன் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் கூட இப்படிப்பட்ட பயணத்தில் தான் நாம் இருக்கிறோம். பாவ அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து நம்மையும் கர்த்தர் விடுவித்தார், ரட்சித்தார், பாவ மன்னிப்பை கொடுத்தார். நமக்காக ஒரு கானான், பரம கானான் வைக்கப்பட்டிருக்கிறது, நித்திய வீடு. அங்கே நாம் போகிறோம். ஆனால் இந்த பூமி ஆகிய வனாந்தரத்தில் பயணம் செய்து கொண்டு சுற்றி கொண்டே இருக்கிறோம். பவுல் அதைத்தான் சொல்றார், பூமியின் கூடாரமாகிய வீடு அழிந்து போனால் நித்திய வீடு நமக்காக இருக்கிறதுன்னு பவுல் சொல்றார். அப்படின்னு இது பூமியின் கூடாரம், கூடார வாழ்க்கை. வனாந்தரத்தில் கூடாரமிட்டு தான் வாழ்ந்தார்கள், வீடு கட்டி வாழவில்லை. ஏனென்றால் எப்போ புறப்படணும்னு சொல்ல முடியாது. வீடு கட்டினா விட்டுட்டு போகிற மாதிரி இருக்கும், கூடாரம்னா கழட்டி கொண்டு போயிடலாம். அப்போ அவங்க கையில் கூடாரம் வச்சுருந்தாங்க. கூடாரம் போட வேண்டியது. அவங்களுக்கு மேலே மேகம் இருக்கும், அந்த மேக நிழலில் வாழ்வாங்க. திடீர்னு எக்கால சத்தம் கேட்கும். எக்காலம் ஊதுறவர் வானத்தையே பார்த்துட்டு இருப்பார். வானத்தில் மேகம் அப்படி லேசாக மூவ் ஆகும். உடனே எடுத்து எக்காலம் ஊதிடுவார். உடனே சாப்பிட்டுட்டு இருந்தால் தட்டை வச்சுட்டு உடனே என்ன செஞ்சிடணும், ரெடியாகி போகிற வழியிலே சாப்பிட்டுக்க வேண்டியதான். அப்படியே நடந்துக்கிட்டே சாப்பிட்டே போக வேண்டியதுதான். உடனே கூடாரத்தை கலட்டி எல்லாம் ரெடி பண்ணி, கோழி கீழி ஆடு மாடு எல்லாம் ரெடி பண்ணி பயணத்துக்கு ரெடி ஆகிடணும். மேகம் இவங்க ரெடி ஆகிறதுக்காக மெதுவாக ஸ்லோவாக தான் மூவ் ஆகுது. இவங்க கிளம்பி போகும்போது அதுக்கப்புறம் மேகம் போக ஆரம்பிக்கிறது. பயணம் செய்வார்கள். மேகம் அங்கே நிற்கும் உடனே அந்த இடத்துல அவங்க மறுபடியும் கூடாரம் போட்டு அங்கே அவர்கள் தங்க ஆரம்பிப்பார்கள். இந்த பயணமானது தற்காலிகமான பயணம், தங்குதல் போய்கிட்டே இருக்கும். நீங்களும் நானும் இன்னைக்கு வனாந்தரத்தில் பயணம் செய்து கொண்டே இருக்கிறோம். நமக்கு பரம கானான் செழிப்பு ஒரு நாள் இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் வந்து மறுபடியும் உங்களை சேர்த்து கொண்டு நீங்கள் என்னோடு கூட இருப்பீர்கள் என்று கர்த்தர் வாக்கு பண்ணினார் இல்லையா? அந்த பரம கானானை நோக்கி போயிட்டே இருக்கிறோம். இது வனாந்தர பயணம். நான் இப்போ சொல்றது உங்களுக்கு புரியும். நான் என் வாழ்வின் முடிவில் அவருடைய வருகைக்கு பிறகு அந்த பரம கானானிலே செழிப்போடு நித்தியமாக தங்க தரையில தேவனோடு கூட வாழப்போகிற அந்த வாழ்க்கை பரலோகத்தின் செழிப்பு. பரலோகம் போன பிறகு மட்டுமல்ல, இந்த பூமியிலும் பரலோகத்தின் செழிப்பின் நிழலை ஆண்டவர் தருகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானானின் செழிப்பை வனாந்தரத்தில் நிழலாய் கொடுத்தது போல உங்களுக்கு எனக்கு பரம கானானுடைய செழிப்பின் ஆசீர்வாதங்களுடைய நிழலை இந்த பூமியில் இந்த வனாந்தரத்தில் கர்த்தர் நமக்கு தர முடியும். பரலோகம் போன பிறகுதான் பரலோகத்தின் சந்தோஷமானா இல்லை. இந்த பூமியிலே நம்முடைய வீடு ஒரு குட்டி பரலோகம் போல, ஒரு பரம கானான் போல ஒரு ஆசீர்வாதத்தை இந்த பூமியில கர்த்தர் நமக்கு தர முடியும். அவரை நம்பி இருந்தா, அவரை சார்ந்து இருந்தா, கர்த்தர் எனக்கு போதும் என்று எந்த மனுஷன் எதிர்பார்த்து காத்திருக்கிறானோ அவனுக்கு ஆண்டவர் இந்த பூமியிலேயே பரம கானானுடைய ஆசீர்வாதங்களை தேவன் தர முடியும். அல்லேலூயா, ஸ்தோத்திர. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நமக்கு தேவை ஆண்டவர் கானானின் ஆசீர்வாதங்களை இம்மையிலும் தர முடியும். இந்த வனாந்தரத்தில் கானானின் ஆசீர்வாதங்களை தர முடியும். 3 கானானின் ஆசீர்வாதங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். கானானுக்குள்ள இந்த ஜனங்கள் நுழைங்கிறாங்க. அப்படி நுழையும் போது யோசுவா புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் படிக்கும்போது, யோசுவா 5:12 எடுத்தால் படிக்கலாம். அவர்கள் தேசத்தின் தானியத்தில் புசித்த மறுநாளில் மன்னா பெய்யாமல் ஒழிந்தது. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த தேசத்தின் கனிகளை புசித்த அந்த நாளில மன்னா நின்று போனது. அல்லேலூயா. நான் இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்களேன்,
பயணத்தில் போயிட்டே இருக்கிறாங்க. யோர்தானுக்கு அடுத்து தான் கானான் ஆரம்பிக்குது. யோர்தானின் இக்கரையிலும் அக்கறையிலும் கானான் தான் அவங்க எல்லைகளாக இருக்குது. அப்போ கானானுக்குள் நுழைஞ்சிட்டாங்க. மன்னா டெய்லி வருது. டெய்லி டியூட்டி வீட்டில் கொடுத்துருப்பாங்க சிலருக்கு. நீ காலையில் உனக்கு என்ன வேலை? பாத்திரத்தை எடுத்துகிட்டு போய் மண்ணா எடுத்துகிட்டு வரணும். நீ வீட்டெல்லாம் பெருக்கி சுத்தம் பண்ணணும். ஆளுக்கு ஒரு வேலை. இந்த மண்ணா பிறக்கிற ஆள் காலையில் எழுந்துச்சு பால் வாங்க போகுதில்ல, அது மாதிரி தூக்குச்சட்டி தூக்கிட்டு போகுதில்ல பால் வாங்குறதுக்கு, அது மாதிரி டியூட்டி பார்க்குற ஆள் பாத்திரத்தை எடுத்துகிட்டு கிளம்புனா ஒரு நாள் பார்த்தா மண்ணா விழலை. ஒரு ஆசை தானே, டெய்லி மண்ணா விழுந்தால் பிரச்சனை இல்லை. வனாந்தரத்தில் இந்த மண்ணா தானா அப்படின்னா அங்கே போன பிறகு மண்ணா பெய்யாதான்னு நினைப்பான். ஏன்னா இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு சொல்லுவாங்கள்ல. மண்ணா பெய்யும் போது மண்ணா பெருசாக தெரியாது. மண்ணா நின்ன பிறதான் தெரியுது மண்ணாவின் அருமை. மண்ணா நின்ன பிறதான் தெரியுது அருமை. இப்போ என்ன செய்யணும்னா கஷ்டப்படும். ஆண்டவர் மண்ணா கொடுக்குற நாட்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் மண்ணா எப்போ நிறுத்தினாலும் அப்பவும் ஸ்தோத்திரம். தேவன் மன்னாவை பெய்ய பண்ணினாலும் சரியாகத்தான் செய்கிறாய், மன்னாவை நிறுத்தினாலும் கர்த்தர் சரியாகத்தான் செய்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். எப்போ மண்ணா பெய்யணுமோ அப்போ மண்ணா பெய்ய வைப்பார். எப்போ மண்ணா பெய்யக்கூடாதோ அப்போ மண்ணா பெய்யாது. ஆண்டவர் சரியாக செய்கிறார். ஆனால் நமக்கு என்ன தோணும்னா, பெய்கிற மண்ணா டெய்லி பெய்ய வேண்டியதானே, நாங்கள் எடுத்துக்கலாம் எடுக்கட்டாலும் அதுவாக ஆவியாயிரும்ல, அதுவாக சூரிய வெளிச்சம் போயிரும்ல. ஆண்டவர் ஏன் இப்படி பண்ணுறாரு? மண்ணா பெய்ய வேண்டியது தானே அப்படின்னா, இவன் என்ன செய்ய மாட்டான்? இனிமே மண்ணா பெஞ்சா ஒழுங்காக காட்டுக்கு போக மாட்டான், உழ மாட்டான், விவசாயம் பண்ண மாட்டான், வேலை நடக்காது. அங்கே போயும் உட்கார்ந்த பிறகு உட்கார்ந்த இடத்துல மண்ணாவை சாப்பிட்டே இருப்பான். என்ன ஆகும்னா கொலஸ்ட்ரால் ஃபார்ம் ஆகி பயங்கரமான பிரச்சனை ஆயிரும். வனாந்தரத்தில் மண்ணா பெஞ்சதுன்னா நீ சாப்பிட்டு படுக்க நடக்கணும்ல. அங்கே நடந்துகிட்டே இருந்தாங்க. அப்போது வனாந்தரத்தில் நட இருந்ததுனால மண்ணா கொடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கானானுக்குள்ளே போய் வீடு கட்டி உட்கார்ந்த பிறகு வீட்டுக்குள்ளே உட்காந்து மண்ணா தின்னா சரிப்படாது. புரிஞ்சுதா உங்களுக்கு? ஆண்டவர் ஞானமாக தானே செய்கிறாரு. எப்பா நீ நடந்துக்கிட்டே இருக்கிற மண்ணா கொடுக்குறேன், உனக்கு ஒன்றும் ஆகாது, பிரச்சனை இல்லை. ஆனால் வீட்டுக்குள்ளே போய் உட்கார பாருமா, அச்சு வீடு கட்ட போகிறேன். வீட்டுக்குள்ளே உட்காந்து கானானில் இருந்தா நீ காட்டுக்கு போய் விவசாயம் பண்ணாதான் உனக்கு ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியம்னு கர்த்தர் மண்ணாவை நிறுத்திட்டார் ஆண்டவர். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்தாலும் நல்லவரே, கர்த்தர் நிறுத்தினாலும் நல்லவரே. சிலருக்கு ஆமீன் வரமாட்டேக்கு. ஆமீன் சத்தமாக சொல்லுங்க ஆமீன். ஆனால் ஒன்று நிச்சயம், எப்போ ஆண்டவர் நிறுத்துறாரோ அப்போ இன்னொரு வழியை ஆண்டவர் திறப்பார். எப்போ ஆண்டவர் ஒரு வாசலை அடைக்கிறாரோ அப்போது இன்னொரு வாசலை கட்டாயம் திறப்பார். உனக்காக ஒரு வாசல் திறப்பதற்காக ஆண்டவர் ஒரு வாசலை அடைக்கலாம், ஒரு வாசலை அடைப்பதற்காக ஆண்டவர் இன்னொரு வாசலை திறக்கலாம். ஆனால் ஒரு நாளும் எல்லா வாசலையும் கர்த்தர் உனக்கு அடைக்க மாட்டார். ஏதாகிலும் ஒன்றை உனக்காக செய்வார். நான் சொல்கிற 3 ஆசீர்வாதம். 1 ஆமென் ஸ்தோத்திரம். கடந்த 2 சில நாட்களுக்கு முன்பதாக அநேக நேரங்கள் எனக்கு அப்படி நடந்திருக்குது. ராத்திரி தூங்கும்போது எனக்கு ஒரு பிரசங்கம் கிடைக்கும். ஆமே, நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு தலைப்பு, ஏதாவது ஒரு வார்த்தை ஆண்டு எனக்கு தருவார். காலையில் இருந்துச்சு அதை பார்த்து அதை யோசித்து ஜெபம் பண்ணி பைபிளை படித்தேன்னா கரெக்டாக வசனங்களை கர்த்தர் தருவார். எனக்கு 3 வார்த்தை ராத்திரி கிடச்சிது தூங்கிக்கிட்டு இருக்கும்போது நைட்டில். அது கனவுன்னு சொல்கிறதா அல்லது சத்தம் கேட்குதுன்னு சொல்கிறதான்னு தெரியாது. ஆனால் தூக்கத்தில் எனக்கு ஆண்டவர் கொடுக்குற சில செய்திகள் நான் நிறைய பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். அப்போது எனக்கு 3 சத்தம் கேட்டுச்சு. இயலாமையில் தேவ ஆசீர்வாதம், 2 இல்லாமையில் தேவ ஆசீர்வாதம், 3 இருப்பதில் தேவ ஆசீர்வாதம். இந்த 3ஐயும் நீங்கள் சொல்ல முடியுமா? 1 இயலாமையில் தேவ ஆசீர்வாதம், 2 இல்லாமையில் தேவ ஆசீர்வாதம், 3 இருக்கிறதில் தேவ ஆசீர்வாதம். மறந்துடாதீங்க, நீங்கள் எழுதி கொள்ளலாம். சிலருக்கு மனசே கம்ப்யூட்டர், நீங்கள் டைப் பண்ணி வச்சுக்கோங்க மைண்டில். நீங்கள் ரொம்ப ஞானவான்கள், ஞாபக சக்தி உள்ளவங்க. 1 இயலாமையில் தேவ ஆசீர்வாதம், 2 இல்லாமையில் தேவ ஆசீர்வாதம், 3 இருப்பதில் தேவ ஆசீர்வாதம். இந்த கானான் பயணத்தில் ஆண்டவர் இந்த 3 ஆசீர்வாதங்களையும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார். முதல்ல இயலாமையில் ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் ஒரு மனுஷனுடைய இயலாமைகளை பார்க்கிறார். தன்னுடைய பிள்ளைகளின் இயலாமைகளை புரிந்து கொள்வார். இந்த உலகம் ஒரு மனுஷனுடைய இயலாமையை புரிந்து கொள்ளாது. நீங்கள் உங்களால் முடியாது, இயலாமை, உங்கள் சுகவீனம், உங்களுடைய பற்றாக்குறை முடியாதுன்றதை உலகம் ஏற்றுக்காது. அது என்ன முடியாது, வயசு என்ன, கோளாறு என்ன, இந்த வயசில் இப்படி ஏற முடியாதுன்னா எந்த வயசில் நீ செய்ய போகிற அப்படின்னு இந்த உலகம் நம்முடைய இயலாமைகளை புரிந்து கொள்வதே இல்லை. நம்முடைய மக்கள் புரிந்து கொள்வதில்லை, குடும்பத்தார் புரிந்து கொள்வதில்லை, வேலை செய்யும் இடத்தில் புரிந்து கொள்ள உண்மையாகவே உங்களால் முடியாது தான். ஆனால் முடியாதுன்னு உலகம் என்ன செய்யாது, நம்பாது. நட்டிக்கிற
வேலை செய்யக்கூடாதுன்னு வேணும்னு நடிக்கிறா அப்படின்னு இந்த உலகம் என்ன செய்யும் சொல்லும். சும்மா படுத்துக்கிறாவா, அது என்ன இயலாமை, என்ன அதனால் சாப்பிட கொளுத்து போய் தான் கிடக்க, உனக்கு என்ன பிரச்சனை, இந்த உலகம் அப்படித்தான் சொல்லும். வாங்குற நோட்டு சம்பளம் மட்டும் 1ஆம் தேதி வாங்கிடுற, செய்யி, லீவா உனக்கு எதுக்கு லீவு அப்படி இந்த உலகம். எப்பெல்லாம் நீங்கள் உங்கள் இயலாமையை சொல்றீங்களோ அப்போல்லாம் இந்த உலகம் உங்கள் இயலாமையை ஏற்றுக்கொள்ளாது, புரிந்து கொள்ளாது. ஆனால் தேவனுடைய பிள்ளைய உன் இயலாமைகளை சரியாய் புரிந்து கொள்கிறவர் கர்த்தர் ஒருவராக இருக்கிறார். உன் இயலாமையில ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவார். இஸ்ரவேல் ஜனங்களின் இயலாமைகளை புரிந்து கொள்ளாத பார்வோன் இருக்கும்போது இயலாமைகளை புரிந்து கொண்ட ஒரு தேவன் இருக்கிறார். அவர் இந்த ஜனங்களுக்கு மன்னாவை பெய்ய பண்ணினார். வனாந்திரத்தில் இந்த ஜனங்களுக்கு என்ன தேவை என்பதை ஆண்டவர் புரிந்து கொண்டார். இவர்கள் வனாந்திரத்தில் இவர்கள் செய்ய இயலாது, இவர்களை ஆகாரத்தை தேடிக்கொள்ள முடியாது, வனாந்திரத்தில் இவர்களாலே நடக்க இயலாது, இவர்களை வனாந்திரத்தில் வெயிலை தாங்கிக் கொள்ள முடியாது என்று ஒவ்வொரு இயலாமைகளையும் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ற வகையில் தேவன் மன்னாவை கொடுத்து, மேகத்தை கொடுத்து, பாதரட்சைகளை கொடுத்து, அது பழையதாய் போகாதபடிக்கு தந்து, வஸ்திரம் பழையதாக போகாதபடிக்கு ஆண்டவர் அவர்கள் இயலாமைகள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு மாற்று வேலைகளை, ஒரு மாற்று ஆசீர்வாதத்தை அவங்களுக்கு ஆண்டு கொடுத்தார். அப்படின்னா தேவன் இயலாமைகளை புரிந்து கொள்கிற தேவன் தானே. உன் இயலாமை உன்னோடு இருக்கட்டும், நீ இப்படித்தான் செய்ய வேண்டும், நீ கஷ்டப்படத்தான் செய்ய வேண்டும் என்று அவர்களை கர்த்தர் நடத்தாமல் இயலாமைகளிலே தேவன் உதவி செய்தார் அல்லவா. அவர் தான் நல்ல தேவன், நம்முடைய தேவன். சொல்லுங்க, நம்முடைய தேவன் ரொம்ப நல்லவர். ஆண்டவர் எங்க ரொம்ப நல்ல ஆண்டவர் அப்பா, எதை செய்தாலும் சரியாய் செய்கிறவர். ஹல்லேலூயா. மன்னா பொழியும்படி வானம் திறந்தாலும் நீ நல்லவர் தான், மன்னா பொழியாமல் வானம் பூட்டினாலும் நீ நல்லவர் தான். ஆண்டவரே சரியாக செய்கிற தேவன் அப்பா, ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமா. ஹல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், நம்முடைய இயலாமைகளில் ஆண்டவர் நமக்காக ஒரு வாசலை ஆண்டவர் திறக்கிறார். நமக்கு உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். இயலாமைகளில் உதவி செய்கிற ஒரு தேவனை உடையவர்களாக இருக்கிறோம். இவ்வளவு பெரிய நல்ல தேவனை பெற்றது நம்முடைய பாக்கியமாக இருக்கிறது. ஒன்று மாத்திரம் நிச்சயம், கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை கொடுக்கும் வரைக்கும் அவர் தான் நமக்கு பொறுப்பு. இஸ்ரவேலே, கர்த்தர் உனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் இல்லையா, கானானை அது உனக்கு தருவார் ஆண்டவர். ஆனால் உடனே ஒருவேளை தராமல் இருக்கலாம், 40 வருஷம் ஆகலாம். அந்த 40 வருஷமும் அவர் தான் உனக்கு பொறுப்பு. உன்னை காப்பாற்றுவார், உன்னை கைவிட மாட்டார். கர்த்தர் உனக்கு வாக்கு பண்ணின தேசத்தை கொடுக்கிற வரைக்கும் அவர் உன் கூட இருந்து அவர் நடத்துவார். அதுதான் முக்கியம். உன்னுடைய இயலாமைகளிலே அவரே பொறுப்பு. கானானை சுதந்தரிக்க போகிற தேவ பிள்ளைய வனாந்தரத்திலும் கர்த்தர் உன்னோடு கூட இருந்து அவரே கரம் பிடித்து ஆண்டவர் நடத்துவதற்கு அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் மட்டும் இல்லாவிட்டால் இஸ்ரவேலர் கானானை சுதந்தரித்திருக்கவே முடியாது. இஸ்ரவேல் மக்களுடைய குணத்துக்கு கானான் கிடைக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் தேவன் வாக்கு பண்ணினதுனால ஆண்டவர் கொடுப்பதற்காக இவங்களுக்கு எல்லாமே செய்துட்டே இருந்தார். கானானை கொடுக்க முன்னாடி கானான் தானே உனக்கு தரணும், நீ பாட்டுக்கு நடந்து வா, கானானை தரன்னு விட்டுருந்தாருன்னா கானானுக்கு வந்திருக்கே மாட்டாங்க. ஆனால் அந்த கானானை அடையிறதுக்கான எல்லா வழிகளையும் ஆண்டவரே செய்தார். ஆசீர்வாதங்களை, வாக்குத்தத்தங்களை கொடுப்பது மட்டும் அவர் வேலை அல்ல, அந்த வாக்குத்தத்தத்தையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வதற்காக நடத்துகிற வேலையும் அவர் வேலைதான். புரியுதா நான் சொல்றது? வெறும் வாக்குத்தத்தம் மட்டும், ஆசீர்வாதம் மட்டும் தருவேன்னு சொல்ல, அதை அடையிறதுக்கும் நான் ஹெல்ப் பண்றேன்றார். அதை அடையிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நான் உன்னை நடத்துகிறேன். நான் ஹெல்ப் பண்ணலாம், நீ அதை அடைய மாட்டேன். நான் உனக்கு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கேன், அதை நீ பெற்றுக்கொள்றதுக்கு நான் உதவி செய்யலைன்னா நீ பெற்றுக்கொள்ள முடியாது. ஆசீர்வாதத்தையும் தாரேன், அதை பெற்றுக்கொள்றதுக்கான வழிகளையும் உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு ஆண்டவர் சொல்கிறார்ல, அவர் தான் நல்ல ஆண்டவர்னு சொல்கிறேன். ஆமென். நான் ஆபிரகாம் வாழ்க்கையிலிருந்து ஒன்று சொன்னால் அவங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஆபிரகாம்கிட்ட சொன்னார், நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல, அடுத்து சொல்ல மாட்டேங்கிங்களே, கடற்கரை மணலை போல நான் பெருக பண்ணுவேன்னு ஆண்டவர் சொன்னார். ஆபிரகாமுக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, என் ஏழாமையை கர்த்தர் பார்த்துட்டாரு, என்னால் முடியாது, ஆனால் கர்த்தர் தான் இதில் அற்புதம் செய்யணும். ஏன்னா எனக்கு வயசாயிடுச்சு, அவளுக்கும் வயசாயிடுச்சு, ஏழாமை, இந்த ஏழாமையில் ஆண்டவர் தான் எனக்கு உதவி செய்யணும்னு ஆபிரகாம் நினைக்கிறாரு, சந்தோஷப்படுறாரு. ஆனால் ஒன்றும் நடக்கலை. எத்தனையோ வருஷங்கள் ஆயிடுச்சுது, ஒன்றும் நடக்கலை. ஆண்டவர் வாக்கு பண்ணிட்டு அப்புறமா ஆண்டவர் அவனை ஒன்றுமே கண்டுக்காமல் விட்டுட்டு கடைசி நாளில் அவனுக்கு பிள்ளையை கொடுப்பாருன்னா அதுக்கு இடையில இந்த ஆபிரகாம் நொந்து நூலாயிருப்பான். தேவன் வாக்குத்தத்தத்தை மட்டும் கொடுக்கல, வாக்குத்தத்தின் வழிகளிலும் அவனோடு கூட இருந்தார். நான் ஆபிரகாம்கிட்ட பார்க்கும்போது அவனுடைய வாழ்க்கையில் அவிசுவாசம் வந்ததா அப்படின்னா வந்தது. அவன் சோர்ந்து போனான். சோர்ந்து போனது உண்மைதான். சாராள் சோர்ந்து போனாள்.
ஆபிரகாம் சோர்ந்து போனான். ஆனால் ஒன்றே ஒன்று கவனிக்க வேண்டிய ஒன்று, ஆபிரகாமுக்கு கர்த்தர் அவ்வப்போது அவனோட சந்தித்து அவனை அந்த வாக்குத்தத்தத்தை காமிச்சு அவனை தைரியப்படுத்திக்கிட்டே இருந்தார். அதனால தான் அவன் நிற்க முடிஞ்சுது. அவனுக்கு சொல்லிட்டு விட்டுட்டாருன்னு வைங்களேன், அவன் உடஞ்சி போயிருப்பான். இத்தனை கால வருஷமாக அவனால் விசுவாசத்தில் நின்றுக்க முடியாது. ஆபிரகாம் விசுவாசம் நிற்கிற காரணம் என்னென்னா, கர்த்தர் அவனுக்கு சொல்லிட்டு இடையில ஞாபகப்படுத்திட்டே இருந்தார். 14ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமத்தில் லோத்து யுத்தத்தில் அவனுக்கு வெற்றி கொடுத்தார். கர்த்தர் ஆபிரகாமோடு இருக்கிறார் அப்படின்றத காமிச்சார். 15ஆம் அதிகாரத்தில் அவனுக்கு தரிசனமாகி, ஆபிரகாமே பயப்படாத, நான் உனக்கு கேடகம் மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன்னு அவனை சொல்லிட்டு போகிறாரு. ஹலோ, நம்மையும் அப்படி தான் அப்பப்போ வந்து நம்மளை பார்த்து மகளை கவலைப்படாத நான் இருக்கேன்னு சொல்லி போகிறதுனால வண்டி ஓடிட்டுருக்கு. ஆமாவா இல்லையா? ஏன்னா உங்கள் பலத்தில் நிற்கிறீங்களா? ஆண்டவர் ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கூட பேசுகிறாரு, பைபிள் படிக்கும்போது பேசுகிறாரு, இப்போ ஜெபம் பண்ணும்போது பேசுகிறாரு. அப்பப்போ சொல்லி என் மகளை அழுகிற, ஏன் கவலைப்படுற, நான் இருக்கிற உனக்குன்னு கர்த்தர் சொன்னதுனால தான் வண்டி விசுவாசத்தில் ஓடிட்டே இருக்குது. ஆபிரகாமுடைய வாழ்வில் மறுபடியும் கர்த்தர் தொட்டார் அவனை. 18ஆம் அதிகாரத்தில் ஸ்தோத்திரம், ஆமென். பாருங்க, 17 உடன்படிக்கை பண்ணுறார், அவன் கூட உடன்படிக்கை பண்ணுறாரு. 18 அவனுக்கு தரிசனமாகி மம்ரே சமபூமியில் அவன் கொடுக்குற அப்பத்தையும் இறைச்சியும் சாப்பிட்டுட்டு லோத்து ஊருக்கு போறாரு. ஆண்டவர் அவனுக்கு வாக்கு பண்றாரு, உனக்கு குழந்தை மறுபடியும் கிடைக்குன்னு சொல்றாரு. சொல்லிட்டே இருக்கிற ஆண்டவர், நீ இல்லைன்னு நினைச்சிடாத, ஆண்டவர் நீ நான் விட்டுட்டேன்னு நினைக்காத, நான் சொன்னபடி உனக்கு நடக்கும் சொல்றாரு. ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஆதியாகமம் 20 பாருங்க, அபிமெலேக்கு என் கைக்கு சாராளை காப்பாற்றி பாருங்க, அந்த அபிமெலேக்குக்காக ஜெபம் பண்ண வைக்கிறாரு ஆபிரகாமை. சாராளை எடுத்துட்டு போயிட்டான் இல்லையா, அங்கே காப்பாத்துறாரு. அப்புறமா ஸ்தோத்திரம், ஆதியாகமம் 21 தான் அவனுக்கு குழந்தை அவனுக்கு கிடைக்குது. இந்த 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 சூழ்நிலையில் தேவன் அவனை அற்புதமாக நடத்தி கொண்டு வருகிறார். நல்லா கவனிங்க, ஒரு நல்ல வார்த்தையை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆபிரகாம் தனக்கு கிடைக்க போகிற அற்புதத்தை குறித்து கொஞ்சம் அவிசுவாசம் வந்துருச்சு, ஆனால் தேவனை குறித்து அவிசுவாசம் அவனுக்கு வரவே இல்லை. அதனால தான் அவனுக்கு விசுவாசத்தின் தகப்பன். நான் சொல்கிறேன் உங்களுக்கு, தேவன் உன்னை கொடுக்குறேன்னு சொன்னார்ல ஈசாக்கை, அப்போ சொல்கிறான், ஆண்டவரே எனக்கு என்ன கிடைக்கும், நான் பிள்ளை இல்லாது இருக்கிறேனே, என் வீட்டில் எலேசர்னு ஒருத்தர் இருக்கானே அப்படின்னு அர்த்தம், அவனை நான் பிள்ளையாக எடுத்துக்கொள்கிறேன்னு சொல்கிறான். ஈசாக்குக்கு பதிலாக எலேசரை நான் மாற்றிக்கொள்கிறேன். கூர்ந்து கவனிக்கணும். நீ தருவேன்னு சொன்னீர, அது கூட கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, அதுக்கு பதிலாக அடிஷ்னலாக ஆல்டர்னேட்டிவாக நான் மாற்றிக்கிறேன். ஈசாக்குக்கு பதிலாக எலேசர் இருந்துட்டு போட்டும், அதை நான் ஏற்றுக்கிறேன், மாற்றிக்கிறேன். சாராள் சொல்கிறா, பரவாயில்ல, ஈசாக்கு கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, இஸ்மவேலாவது இருக்கான் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். எனக்கு தர்றேன்னு சொன்னதை மாற்றிக்கிறேன், ஓகே இது கூட பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் உங்களுக்கு பதிலாக இன்னொருத்தர் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, நீங்கள் தான் எனக்கு வேணும்னு ஆபிரகாம் நின்னார். எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரில. தனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்துக்கு பதிலாக இன்னொன்று ஏற்றுக்கிறதுக்கு சம்மதம் மனசு, ஆனால் ஆண்டவருக்கு பதிலாக ஒரு கண்ணு கூட்டி ஏற்றுக்கிறதுக்கு அவனுக்கு மனசு கிடையாது. எத்தனை பேர் பார்க்குறீங்க, கூர்ந்து கவனிக்கிறீங்க? அதனால தான் அவன் விசுவாசத்தின் தகப்பன். நீங்கள் எனக்கு கொடுக்குற ஆசீர்வாதத்தை சேஞ்ச் பண்ணிக்கலாம், உங்களை சேஞ்ச் பண்ண நான் ஆயத்தமா இல்லை ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு வேணும், உங்களுக்கு பதிலாக இன்னொன்று மாற்றிக்கிட விரும்பல, நீ தருகிற ஆசீர்வாதத்தை வேணா மாற்றிக்கோங்க. ஈசாக்குக்கு பதிலாக இஸ்மவேல் கூட இருந்துட்டு போட்டோம், எலேசர் கூட இருந்துட்டு போட்டோம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆசீர்வாதங்களின் மேல் கவனம் செலுத்தாமல் ஆசீர்வாதம் தருகிற கர்த்தர் மேல் ஆபிரகாம் கவனம் செலுத்தினான். அதனால தான் அவன் விசுவாச தகப்பன் என்று சொல்லப்பட்டான். நல்லா புரிஞ்சுக்கணும் தேவனுடைய பிள்ளைகளை, ஸ்தோத்திரம். ஒரு நாளும் கர்த்தர் இடத்துல இன்னொன்று வைக்க விரும்பல, கர்த்தர் ஸ்தானத்தில் கர்த்தர் மட்டும்தான் அவன் வைக்க விரும்பினா. அவனுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தின் இடத்துல இன்னொன்று வைக்க அவன் ஆயத்தம் ஆயிட்டான். ஈசாக்கு இல்லாட்டாலும் பரவாயில்ல, ஈசாக்கு பிறக்காட்டாலும் பரவாயில்ல, அவனுக்கு பதிலாக எலியேசர் இருக்கட்டும். ஈசாக்கு பிறந்த பிறகும் கூட ஈசாக்கு இடத்துல வேறொன்றை வைக்க விரும்பினான், ஆடை பலியிட விரும்பினான். ஈசாக்கு போனாலும் பரவாயில்லன்னு பலி செலுத்த ஆயத்தமாக இருந்தான். தனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை விட்டு கொடுக்க அவன் 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 ஆயத்தமாக இருந்தான். ஆனால் கர்த்தரை விட்டு கொடுக்க எப்போதும் ஆயத்தமாக இல்லை, மாற்றிக்கிட விரும்பவே இல்லை. எத்தனையோ
பேர் கர்த்தருக்கு பதிலாக வேறொன்றை வைத்து விடுகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்களில் பலரும் கூட அப்படி செய்திருக்கிறாங்க. கர்த்தரை வைத்த இடத்துல கன்றுக்குட்டியை வைத்தார்கள், கர்த்தரை வைத்த இடத்துல தாகோனை வைத்தார்கள், கர்த்தரை வைத்த இடத்துல அஸ்திரத்தை வைத்தார்கள், கர்த்தரை வைக்க வேண்டிய இடத்துல எத்தனையோ விக்கிரகங்களை வைத்தார்கள். கர்த்தரை தான் வைத்தான் ஒழிய அதற்கு பதிலாக மாற்று ஒன்றை வைக்க ஒரு நாள் விரும்பினதே இல்லை. எனக்கு கர்த்தரை மாற்ற முடியாது, ஆசீர்வாதம் வேணால் மாற்றிக்கொள்கிறேன், எனக்கு கிடைக்க வேண்டியது வேணால் கிடைக்காம போகட்டும், கிடைக்க வேண்டியது மாறட்டும், எது வேணாலும் பரவாயில்ல, அதையே கொடுத்தாலும் பரவாயில்லை, வேறொன்றை கொடுத்தாலும் பரவாயில்லை, கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை, ஆனால் கர்த்தரே நீர் ஒருவரே என் இடத்தில் இருக்க வேண்டும், உம்மை மாற்ற விரும்பவில்லை, நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே என்று ஆண்டவருக்காக வைராக்கியமாக நின்றான் இந்த ஆபிரகாம். அதனால தான் அவன் விசுவாசத்தின் தகப்பன். அல்லேலூயா. நம்முடைய வாழ்விலே தேவன் தருகிற ஆசீர்வாதம் காலதாமதமாகலாம், தேவன் தருகிற ஆசீர்வாதம் மாறிக்கூட போகலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய ஆசீர்வாதம் மாறினாலும் அட்ஜஸ்ட் பண்ணி ஏற்றுக்கொள்வோம். ஆனால் கர்த்தரை ஒரு நாள் மாற்றிவிட முடியாது. கர்த்தர் ஒருவரே எனக்கு எப்போதும் நிரந்தரமாக இருக்கிறவர். அவர் ஒருபோதும் தீமை செய்கிற தேவன் இல்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, யாக்கோபுக்கு சொன்னது செய்யும் அளவும் கர்த்தர் அவனை கைவிட மாட்டேன்னு சொன்னார். யாக்கோபே, நான் சொன்னதை செய்வேன். அவன் ஜெபம் பண்ணான், என்னை அப்பா வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும்னு சொன்னான். ஆண்டவர் சொன்னார், நான் அவனை சேர்க்கிறேன், அதுவரை உன்னை கைவிட மாட்டேன், சொன்னதை செய்வேன்னு சொன்னார். ஆனால் யாக்கோபு ஒரே நாளில் கொண்டு வந்துடல, நாட்கள் ஆனது, கொஞ்சம் காலமானது. ஆனால் யாக்கோபு மாமன் வீட்டில் இருந்தான். அவன் சொன்னபடியே ஜெபம் பண்ணி முடித்த உடனே அவனை அப்பா வீட்டுக்கு கொண்டு வந்திருந்தா கூட அவன் எப்படிப்பட்டவனை வந்திருப்பான்னா, கோலும் கையுமாக போனேன், கோலும் கையுமாக திரும்பினேன் இருப்பான். ஆனால் கொஞ்ச நாள் கழித்து அவனை கூட்டு வந்ததுனால தான் பெரும் படையோடு வந்தான், ஆடு மாடுகளோடு வந்தான். கத்த ஜபத்தை உடனே கேட்கணுமா லேட்டாக கேட்கணுமா? யாக்கோபிட்ட பேட்டி கேட்டா அப்படி தான் சொல்லுவான். யாக்கோபே, உங்கள் ஜபத்தை ஆண்டவர் உடனே கேட்டது நல்லதா இல்லை தாமதமாக கேட்டது நல்லதா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள் அப்படின்னு புதிய தலைமையிலேருந்து வந்து மாய்க்கு நீட்டு தான் அவன் சொல்லியிருப்பான். என்னை தேவன் அவன் ஏறத்தாழ 20 வருஷம் என்னை தாமதமாக என் ஜபத்தை கேட்டதுக்காக கர்த்தருக்காக தோத்திரம் உண்டாவதாக. ரைசலா அப்படி தான் சொல்லியிருப்பான். யாக்கோபின் ஜபம் உடனே கேட்கப்பட்டிருந்தா போன உடனே சன்னியாசியாக திரும்பியிருப்பான். ஆனால் போன உடனே 1க்கு 4 ஒன்று வாங்கினா 4 இலவசம், இங்கே வேணால் 1க்கு 1 தானே இலவசம். ஆனால் அவங்க ஊரில் அப்படி கிடையாது, மீதியான தேசத்தில் அப்படி கிடையாது. 1 வாங்கினா 3 இலவசம். மாமனார் தாராள பிரபு போல தெரியுது, அள்ளி கொடுத்துட்டார். ஓகேன்னு மட்டும் சொல்லு, உனக்கு 4, 1க்கு 1 இலவசம் அப்படின்னு கொடுத்து 4 மனைவி, அப்புறம் பிள்ளைகள் 12, ஏராளம் தாராளமாக இருக்குது. அங்கே போனால் ஒருத்தன் இங்கே போதை இடிக்கும், வீடு பூரா பிள்ளையாக தான் இருக்குது. 12 பேர் வீட்டுக்குள்ளே இருந்தால் எப்படி தெரியுமா இருக்கும்? எங்கே போனாலும் ஒரு ஆள் இடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். குடும்ப ஜபங்களில் ஒரு சபையே நான் வீட்டுக்கு குடும்ப ஜபம் தான். 12 உட்காந்துருக்கும், அப்படி தானே? வழக்கு தீர்க்க முடியாது, அவ்வளோ கூட்டம் குடும்பம். ஆண்டவர் சொன்னார், யாக்கோபே, உனக்கு சொன்ன மாதிரி உங்கள் அப்பா வீட்டுக்கு கூப்பிட்டு போவேன், அது வரைக்கும் நான் உன்னை பார்த்துக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்கிறேன், காணான்னு உனக்கு கிடைக்கும், அது வரைக்கும் நான் தான் உனக்கு பொறுப்பு. நான் சொன்ன மாதிரி அப்பா வீட்டு கூப்பிட்டு போகிறேன், சொன்னது செய்வேன், ஆனால் அது வரைக்கும் நீ தனியாக இல்லை, நான் அவன் கூட இருக்கிறேன். யாக்கோபு என்னெல்லாம் செய்தாரோ அதெல்லாம் கர்த்தர் அவன் கூட இருந்தார். ஆடு மாடு பெருக பண்ணினார். லாபானுடைய ஆடுகளுக்கு அப்படி இல்லை, யாக்கோபின் ஆடுகள் பெருகின. லாபானுடைய ஆடுகளை விட யாக்கோபுக்கு ஆடுகள் பெருக்க மட்டும் இல்லை, பலமுள்ளதாக இருந்துச்சு, பலமுள்ளதாக இருந்துச்சு, பெருக்கமுள்ளவனாக வந்தான், ஆசீர்வதிக்கப்பட்டவனாக திரும்பினான். ஆண்டவர் சொல்லாரு, நான் உன் இயலாமையில் உனக்கு உதவி செய்கிற தேவன். யாக்கோபு இப்போ ஒன்றுமே முடியாது, அவ்வளோதான். வீட்டை விட்டு புறப்பட்டு ஓடுகிறான். அண்ணனுடைய கோபம், அவனால் ஒன்றும் செய்ய முடியல. பெற்று வளர்த்த தகப்பன் தாய் கூட அவனை காப்பாற்ற முடியல, அவங்களும் கைவிட்டாங்க. நீ எங்கேயா போய் பொழைச்சிக்கோ, மாமா வீட்டுக்கு போயிரு, அண்ணன் கையிலேருந்து எங்களால் காப்பாற்ற முடியாது, 2 பேர் ஒரு நாள் சாகிறத பார்க்க முடியாது. கைவிட்ட உலகம், என்ன செய்யன்னு தெரியல. அப்பா அம்மாவை இயலாமை, இவனுக்கும் இயலாமை. எங்கேயோ போகிறேன், ஏதோ காடு தசையாக போகிறேன், இதுவரை போகாத ஒரு வழி, என் மாமனார் வீட்டுக்கு போகிறேன் என்று சொல்லி புறப்பட்டு போன அவனுக்கு கர்த்தர் எல்லா ஆசீர்வாதங்களும் கொடுத்து சொன்னபடியே மறுபடியும் கொண்டு வந்து தகப்பன் வீட்டில் சேர்த்தாரு. தேவனுடைய பிள்ளைய உண்மையாக கர்த்தரை சார்ந்து கொண்டா கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை செய்வார், செய்கிற வரைக்கும் அவரே பொறுப்பாக இருப்பார். உன் இயலாமையில கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. யோவான் சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம், ஒரு மனுஷன் பெதஸ்தா குளத்தண்டையில் படுத்து கிடக்கிறான் 38 வருஷமா. இயேசு கிறிஸ்து அவனை தேடி போய் அவனுக்கு சுகத்தை கொடுக்குறார்.
பைபிளில் ஒரு தனிப்பட்ட சிறப்பான ஒரு ஓமை, அது ஒரு சம்பவம். அது இதுக்கு முன்னாடி நான் படித்த எல்லா இடங்கள்லையுமே அவர் போய் தண்ணீரை திராட்சரசமாக்கினார். அவர் போய் பர்த்திமை குருடனை ஆசீர்வதித்தார். ஸ்தோத்திரம். அவனிடத்தில் வந்தார்கள், கேட்டார்கள், எனக்கு சுகம் தாரும் என்று கேட்டார்கள். எல்லாரும் அவர்கிட்ட வந்து கேட்டாங்க, நான் பார்வையடைய வேண்டும் என்றார்கள், என் வேலைக்காரன் சுத்தமாக வேண்டும் என்றார்கள். எல்லாரும் விரும்பி வந்து அவரிடத்தில் சுகம். ஆனால் இந்த ஒரு இடத்துல தான் அவர் போய் சுகமாக்கியிருக்கார். அப்படித்தானே? வஸ்திரத்தை தொட்டாலாக சுகமாக அவங்களா ட்ரை பண்ணாங்க. வியாதியஸ்தரும் பிசாசு பிடித்தவர்களும் இயேசுவிடத்தில் கொண்டு வரப்பட்டார்கள். ஆனால் ஒரு மனுஷனுக்கு இயேசு போனார். அதுக்கு என்ன காரணம்னா, அவன் இயலாமை, அவனுக்கு அவ்வளோதான் முடியும். அவனால் எழும்பி நடந்து வந்து என்னை சுகமாக்கும் என்று இயேசு இருக்கும் இடத்துக்கு வருவதற்கு அவனால் இயலாமை இருக்கு. அந்த இயலாமை கர்த்தருக்கு தெரியும். உங்கள் சூழ்நிலை என்ன, உங்கள் வருமானம் என்ன, உங்கள் பலன் என்ன, உங்கள் குடும்பம் என்ன, உங்களுடைய எதிர்காலம் என்ன, உங்களுடைய சத்துவம் என்ன, எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். அதற்கு ஏற்றார் போல ஆண்டவர் உனக்காக ஒரு வாசலை ஆண்டவர் நிச்சயம் திறப்பார். அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். கையை தட்டி சொல்லுங்க, கர்த்தர் என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார். என் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். அவர் அவருடைய சூழ்நிலைகளை அவருடைய பாதையில் புரிந்து கொள்கிற தேவன் நம்முடைய தேவனா இருக்கிறார். ரெண்டாவது நான் சொல்றேன், இல்லாமையில் ஆசீர்வதிக்கிற தேவன். ஆமென். இல்லாமையில் ஆசீர்வதிக்கிற தேவன். ஆதியாகமம் 17:8 நீங்கள் படிக்கும்போது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென், ஸ்தோத்திரம். ஆபிரகாம் பரதேசியாக தங்கின இடத்துல உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணார். கானானின் ஆசீர்வாதம் என்ன? இல்லாமையில் வருகிற ஆசீர்வாதம். கானானின் ஆசீர்வாதம் இயலாமையில் கிடைக்கும் ஆசீர்வாதம். இல்லாமையில் தேவன் ஆசீர்வதிக்கிறார். என்ன இல்லை? ஒரு தேசம் கிடையாது, சொந்தமாக ஒரு ஊர் கிடையாது, சொந்தமான வீடு கிடையாது. அவங்க பயணிச்சுட்டே இருந்தாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பரதேசியாய் வாழ்ந்த தேசம். அல்லேலூயா. பரதேசி. நம்ம திட்டுறதுக்கு தான் பரதேசின்னு சொல்லி திட்டுவாங்க. ஆனால் வேதம் சொல்லுது, பரதேசின்ற வார்த்தை தப்பான வார்த்தை இல்லை, தற்காலிகமான வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கலாம். பரதேசியின் வாழ்க்கைன்றது தற்காலிகமான வாழ்க்கை, கூடாரத்தை பெயர்த்து போகிற வாழ்க்கை, நிரந்தரம் கிடையாது. ஆபிரகாம் அப்படி தான் இருந்தான், இஸ்ரவேல் மக்கள் அப்படி தான் இருந்தாங்க. ஆனால் கானானுக்குள்ளே வந்த பிறகு அவங்களுக்குன்னு ஒரு வீடு, அவங்களுக்குன்னு விலாசம் இருந்துச்சு. ஆனால் முன்னாடி விலாசமே கிடையாது. வனாந்தரத்தில் விலாசம் கொடுக்க முடியுமா போஸ்ட்மேன்ட்ட? அவங்க விலாசம் கொடுத்துட்டு போகிறதுக்குள்ளே அந்த போஸ்ட்மேன் வர்றதுக்குள்ளே அடுத்த விலாசத்துக்கு போயிடுவாங்க. நம்ம இன்றைக்கி நிறைய நேரம் வீடு மாறிட்டே இருக்கோம்ல, வாடகை வீட்டிலலாம் நிறைய மாறுற மாதிரி இருக்குல்ல, எந்த விலாசத்தை கொடுக்குன்னு தெரில. சோத்திரம். அல்லேலூயா. நானே இன்னும் அட்ரஸ் மாற்றாம இந்த அட்ரஸ் ஓடிட்டு இருக்கு. 18/16 கனகவேல் காலனி. இது மைண்டில் உட்காந்து போச்சு. சோத்திரம். லெட்டர்லாம் இங்கே தான் வருது. சில கொஞ்சம் தான் மாற்றிருக்கு, கொஞ்சம் இங்கே தான் இருக்குது. ஸ்தோத்திரம். ஆதார் கார்டில் இந்த அட்ரஸ் எல்லாம் இருக்குது. நாம் சில நேரம் மாற்றிட்டே இருக்கிறோம். பேதுரு சொல்கிறாரு, தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளாகி உங்களுக்கு எழுதுகிறதாவதுன்னு பேதுரு சொல்கிறார். வசனம் சொல்லுது, நானும் யார் தானா? பரதேசி தானா. ஏன் பரதேசி? அல்லேலூயா. என் மேலே கோவப்படாதீங்க, பைபிள் உள்ளது தான் சொல்கிறேன். நாம் ஏன் பரதேசினா, நமக்கு இந்த உலகம் நிரந்தரமானதே கிடையாது. அல்லேலூயா. நமக்குன்னு ஒரு ராஜ்யம் இருக்குது, அங்கே தான் நித்தியமாக வாழ போகிறோம். அதான் பெர்மனன்ட் அட்ரஸ். எல்லா ஃபார்ம்லேயும் 2 அட்ரஸ் கேட்பாங்க. உங்கள் டெம்பரவரி அட்ரஸ்ஸு, உங்கள் பெர்மனன்ட் அட்ரஸ்ன்னு கேட்பாங்க எல்லாத்துலேயுமே. நாம் 2லேயும் ஒரே அட்ரஸ் எழுதுறது அது வேறு விஷயம். ஆனால் தேவன் சொல்கிறாரு, இதுவரைக்கும் நீ பரதேசியாக வாழ்ந்த, இனி நிரந்தரமாக வாழ்கிறதுக்குன்னு உனக்குன்னு ஒரு அட்ரஸ், உனக்குன்னு ஒரு வீடு நான் தருவேன். உனக்கு இல்லைன்னு சொல்கிறீங்கள, இல்லை அப்படின்ற இடத்துல உனக்கு உதவி செய்கிறேன். இயலாமை முடியலன்னு போதும் உதவி செய்கிறேன், இல்லைன்னு சொல்லும்போது உனக்கு உதவி செய்கிறேன்றார். ஆமென். ஸ்தோத்திரம். வீடு இல்லை, ஊர் கிடையாது, நாடு இல்லை, ராஜா கிடையாது, ஆளுமை கிடையாது, இராணுவம் கிடையாது, எதுவுமே இல்லாத இஸ்ரவேலை உனக்கு நாடு தந்து, ராஜா தந்து, உனக்கு இராணுவம் கொடுத்து, வெற்றி கொடுத்து, உனக்கு ஆடு மாடு கொடுத்து, உனக்கு வயல்நிலம் கொடுத்து, எல்லாமே உனக்கு தாரேன். ஆண்டவர் கொடுத்த இடம் எப்படிப்பட்டதுன்னா சாதாரண. அது சொல்கிறாரு, நீ எகிப்தில் இருந்த மாதிரி கானான் கிடையாது. நீ கால்களாலே நீர் பாய்ச்சினாய், அங்கே கானான் அப்படி கிடையாது. வானத்தின் மதகுகளை திறந்து உனக்கு மழையினாலே பூமியை நான் செழிக்க பண்ணுவேன்னு சொல்கிறார். நீ பைபிள் அது எடுத்து வாசிக்க நேரம் எனக்கு இல்லை, நீங்கள் படித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். பாலும் தேனுக்கும் ஓடுகிற கானான் தேசம் அப்படிப்பட்ட ஒரு தேசமாக இருக்குது. எகிப்தில் மழை சரியாக கிடையாது, நைல் நதி, அந்த நதியிலிருந்து தண்ணீர் வாய்க்கால்களுமா கால்களால் நீர் பாய்ச்சி தான் நீ விவசாயம் பார்த்து அங்கே செஞ்ச. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. மழையே உனக்கு தண்ணீராய் உனக்கு நிரப்பும், செழிப்பு உண்டாகணும் ஆண்டவர் சொன்னார். அப்படி ஒரு தேசத்தை உனக்கு தர்றேன்னு கொடுத்தார். அன்பானவர்களே, ஒன்றும் இல்லாவிட்டாலும் தேவன் உதவி செய்வார்.
ஒன்றும் இல்லாட்டாலும். நிறைய நேரம் இல்லை இல்லைன்னு இருக்குன்னு சொல்கிற வார்த்தையை விட இல்லைன்னு சொல்கிற வார்த்தை தான் நிறைய பயன்படுத்தியிருப்போம் நம்ம. ஆமாம், இருக்குது, எஸ் ஓகே அப்படின்ற வார்த்தை கம்மி. ஆனால் சொல்கிறது இல்லை, நோ அப்படின்ற வார்த்தை அதிகமாக பயன்படுத்தியிருப்போம். ஆண்டவர் சொல்வார், அவர் சொல்வார் உனக்கு பதில் இருக்குன்னு கர்த்தர் சொல்வார். ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, பைபிளை படிக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னாங்க, எங்களுக்கு தண்ணி இல்லை, எங்களுக்கு அப்பம் இல்லை, உணவு இல்லை, எங்களுக்கு அது இல்லை, இறைச்சி இல்லை, அப்படின்னு இல்லைன்னு நிறைய சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஆண்டவர் சொல்கிறார் பதிலுக்கு, நானும் இல்லைன்னு சொல்கிறேன். உனக்கு கால் வீங்கலை, உனக்கு ட்ரெஸ்ஸு பழைய இல்லை, செருப்பு தேஞ்சு போகலை, இப்படி இல்லைன்னு அவர் சொல்கிறார். நீ அதை சொல்லிக்கிட்டு இருக்க, ஒழுங்காக மாதிரியே கால் வீங்காமல் வச்சுருக்க, உனக்கு வஸ்திரம் பழசாக போகாமல் இருக்குது. நமக்கு எப்போவுமே இருக்கிறது கண்ணுக்கு தெரியாது, இல்லாததான் நமக்கு கண்ணுக்கு தெரியும். நான் அடிக்கடி சொல்வேன், மோதிரமே இல்லையே, ஐயோ பெரிய அவனை அடுத்தவனை பார்த்து நம்ம என்ன நினைக்கிறோம்னா, எனக்கு அது இல்லை நினைக்கிறோம். பிரேஸ்லெட் மினுங்கும் போது நம்ம நினைக்கிறோம், என்ன சூப்பராக இருக்குது பிரேஸ்லெட், என் கையில் போடலன்னு. ஒரு கூட்டத்தை இந்த இவ்வளவுத்துக்கு இல்லாமல் கையே இல்லாமல் இருக்கானே, அவன் எங்கே பிரேஸ்லெட் போடுறது? பிரேஸ்லெட் போட முடியும் நினைக்காத, கை இருப்பதற்காக தேவனுக்கு சோத்திரம் பண்ணு. மோதிரம் இல்லை நினைக்காத, சாப்பிட விரல் இருக்குன்னு சந்தோஷப்படு. சில வீடியோலாம் பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும்ப்பா, சாப்பிட்ற எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா? இந்த 2 முட்டிக்கு தான் இருக்குங்க, முட்டியை வச்சே சாப்பிட்றான் ஒரு பையன், சின்ன பையன் முட்டி வச்சே சாப்பிட்றான். கை இல்லை, கால் இல்லை, அப்படியெல்லாம் எத்தனை பேர் இருக்காங்க. ஸ்தோத்திரம். நான் சின்ன வீட்டில் இருக்கிற நினைக்காத, அவன் ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்மில் தூங்கிட்டு இருக்கான ஒரு கூட்டம். அவனை பாரு, உனக்கு தேவன் கொடுத்த நல்ல சாப்பாட்டுக்காக, நல்ல வீட்டுக்காக, வாடகை வீடுனாலும் பரவாயில்ல, கர்த்தர் கொடுத்துருக்காரு, அதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இல்லைன்னே சொல்லாத. ஒருவேளை உண்மையாக இருந்தால் கூட உனக்கு இல்லாமையிலும் ஆசீர்வாதம் தருவார் ஆண்டவர். உங்கள் இல்லாமையில் ஆசீர்வதிக்கிறவர். ஒன்றுமே இல்லாதவங்களுக்கும் கர்த்தர் ஆசீர்வாதம் கொடுக்க அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, சாரிபாத் உதவி சொன்னால், எனக்கு ஒருபடி மாவும் கொஞ்சம் எண்ணெயும் தவிர வேறொன்றும் இல்லை. அவர் சொன்னது, எனக்கு ஒன்றுமே கிடையாது. என்ன இருக்குது? ஒரு படி மாவு, கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, விறகு பொறுக்கிட்டு இருக்கேன், இவ்வளோ தான் இருக்குது, வேற இல்லைன்னு சொல்கிறேன். இன்னொரு பெண் சொல்கிறா, என்ன சொல்கிறா? தீர்க்கதரிசிகளின் புத்திரரின் மனைவி. அவள் சொல்கிறா, எலிசாட்ட போய், ஒரு குடம் எண்ணெயை தவிர வேறொன்றும் இல்லை, எனக்கு இதுதான் இருக்குது, வேற ஒன்றுமே கிடையாது. சொல்கிற அளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. ஒரு படி மாவு, ஒரு குடம் எண்ணெய், இவ்வளோதான் இருக்குது, இதுக்கு மேலே அடுத்து என்ன செய்யன்னு தெரியல, இவ்வளோ தான் இருக்குன்னு சொல்கிறா. இன்னொரு பெண் சொல்கிறா, அவள் சொல்கிறா, எனக்கு பிள்ளையே இல்லை, எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை தான் இருக்குது, அதுக்கு மேலே அதை தவிர வேறு இல்லை அப்படின்னாலா? இல்லை. ஏதோ ஒன்று இருக்கிறதுக்குன்னு ஒன்று கூட சொல்கிறதுக்கு அவட்ட இல்லவே இல்லை. புருஷன் சொல்கிறாரு, 10 குமாரை பார்க்கல நான் பெரிதில்லையான்னு அவர் சொல்கிறாரு. அதெல்லாம் அவளுக்கு பிரச்சனை கிடையாது. எனக்குன்னு ஒரு பிள்ளை இல்லையே, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறார். ஒரு படி மாவு தான் இருக்கின்றவளுக்கும் பஞ்சம் தீர்வரை ஆகாரம் கொடுத்தார். ஒரு பிள்ளை கூட இல்லைன்னவளுக்கும் 7 பிள்ளை கர்த்தர் கொடுத்தார். இல்லை அப்படின்ற வார்த்தைக்கு பதில் கர்த்தர். அவர் தான் இல்லைன்ற வார்த்தைக்கு பதில் கர்த்தர். அவர் இல்லாமையில் ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. எதுலெல்லாம் நீங்கள் இல்லைன்ற வார்த்தை யூஸ் பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் இருக்குன்னு சொல்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை பாராட்டுறாரு. உனக்கு ஆரோக்கியம் இருக்கிறது, உனக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது, உனக்கு பணத்தை நான் தருகிற தேவன். ஆமென். உனக்கு ஒரு நம்பிக்கை நான் தருகிறேன். ரொம்ப முக்கியம் நம்பிக்கைங்க. எது இருக்குதோ இல்லையோ, என்ன இருக்கணும்? நம்பிக்கை இருக்கணும், விசுவாசம் இருக்கணும். நீங்கள் எல்லாம் இருந்து நம்பிக்கை மட்டும் ஒன்றும் இல்லைன்னா இருக்கிறதெல்லாம் போயிடும். ஆனால் எதுவுமே இல்லாமல் நம்பிக்கை ஒன்று இருந்துச்சுன்னா எல்லாம் வந்து சேரும். நமக்கு ரொம்ப அவசியம் தேவை, எல்லாத்த விட நம்பிக்கை ரொம்ப முக்கியம். ஆண்டவரை என் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி காத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. பேதுருட்ட ஆண்டவர் அதான் சொன்னார். ஆமென். சாத்தான் உன்னை சொலகளை கோதுமையை புடைக்கிற மாதிரி புடைக்கிறதுக்கு அனுமதி கேட்டுக்கொண்டான். ஆண்டவர் சொல்றாரு, உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். ஏசு அதான் சொல்றாரு. சொலவுகளை புடைக்கிற மாதிரி உனக்கு பிரச்சனை இருக்கலாம், ஆனால் விசுவாசம் மட்டும் ஒளிந்து போகலன்னா நீ நின்றுக்கிடுவ, விழுந்துட மாட்ட, தப்பிச்சிருவ, நீ மறுபடியும் எழும்பிடுவ, நீ மறுபடியும் ஆசீர்வதிக்கப்பட்டுருவ. பேதுரு பிரகாசிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். என்னதான் பிரச்சனை வந்தாலும், என்னதான் இல்லாமல் போனாலும், நீ நினைச்சது நடக்காமல் போனாலும், நம்பிக்கை மட்டும் உனக்கு இருந்தால் போதும் கர்த்தர் மேலே. ஆண்டவர் இல்லாமையை இருப்பதாக கர்த்தர் மாற்றி விடுவார், இல்லாமல் இருப்பதாக கர்த்தர் மாற்றி விடுவார். ஆமென். ஸ்தோத்திரம் தேவனுடைய பிள்ளைகளே. ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படி ஆசீர்வதிக்கிற தேவன், இல்லாமையில் ஆசீர்வதிக்கிறார். மூன்றாவது, இருப்பதில் தேவ ஆசீர்வாதம். நீங்கள் நினைக்கலாம், இயலாமையில் ஆசீர்வாதம் தேவைதான், இல்லாமையில் ஆசீர்வாதம் தேவைதான்.
ஏற்கனவே இருக்க, அதுக்கு எதுக்கு ஆசீர்வாதம் தேவை அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, கானானின் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? உனக்கு செழிப்பை கொடுத்துட்டேன், பாலை கொடுத்துட்டேன், தேனை கொடுத்துட்டேன், எல்லாம் கொடுத்தாச்சு. ஆனால் இவளெல்லாம் பறித்து கொண்டு போகிற சத்துரு ஒருத்தர் என்ன செய்கிறான்? இருக்கிறதெல்லாம் கொண்டு போயிடுவானே. அப்படி அவன் கொண்டு போகாத அளவுக்கு உன் சத்துருக்களுக்கு முன்னாடி உன்னை நிறுத்தி நீ இருக்கிறவர்களை இழந்து போகாதபடிக்கு நான் உனக்கு உதவி செய்வேன்னு கர்த்தர் அவங்களுக்கு சொன்னார். உபாகமம் 28:7 சொல்றாரு, ஒரு வழியாய் உனக்கு எதிராக வருவார்கள், ஒரு வழியே வந்தால் 7 வழியாக ஓடி போவாங்க. வரும்போது 4 பேர் பேசி தான் வருவான், வந்துட்டு போகும்போது 4 பேர் 4 திசைக்கு ஓடி போயிடுவானா, 7 பேர் 7 திசைக்கு போயிடுவானா. ஆண்டவர் சொல்ல, உன் சத்துருக்களை தேவன் சிதறடிப்பார், உனக்கு இருப்பதை பாதுகாத்துக் கொள்வாய். கர்த்தர் உனக்கு தந்தது ஆசீர்வாதமாக இருக்கும். இருக்கிறது எவ்வளவு முக்கியம் இல்லை, இருக்கிறத பாதுகாக்கிறது முக்கியம். ஆண்டவர் சொல்றாரு, தேவனுடைய ஐஸ்வர்யமே, தேவனுடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய வேதனை கூட்ட மாட்டார். எவ்வளவு இருக்குன்றது முக்கியம் இல்லை, அது வேதனை இல்லாமல் இருக்குதான்றதான் முக்கியம். கர்த்தர் கொடுத்ததோடு வேதனை இருக்காது. ஆமென் அன்பானவர்கள், அது ரொம்ப முக்கியம் தானே, ரொம்ப முக்கியம் தானே. ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும், அந்த ஆசீர்வாதத்தில் என்ன இருக்கக்கூடாது? ஏங்க சொல்லுங்களேன், வேதனை சிலருக்கு நிறைய இருக்கும், ஆனால் வேதனை நிறைய இருக்கும். அப்படி தானே? அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தர் கொடுக்கறது கொஞ்சமாக இருந்தாலும் வேதனை இல்லாமல் கொஞ்சம் போதும். வேதனையோடு நிறைய விட வேதனை இல்லாத கொஞ்சம் போதும், அது ரொம்ப முக்கியம். யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? அந்த கேள்வி இங்கே இருக்கு. யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? நான் சில உதாரணங்களை சொல்ல விரும்புகிறேன். ஆபிரகாமும் லோத்துவும் ரொம்ப ஐஸ்வர்யம் இருந்துச்சு அவங்களுக்கு. பைபிளில் ஒரு வார்த்தை இருக்கு, பூமி தாங்கக்கூடாது இருந்ததுன்னு இருக்கு. 13ஆம் அதிகாரத்தில் இருக்கு, 6ஆம் வசனத்தில். ஆபிரகாம் லோத்தும் இருவரும் ஒருமித்து வாழ்வதற்கு பூமி தாங்கக்கூடாது இருந்து. காரணம், 2 பேருக்குமே ஆசீர்வாதம். ஆபிரகாமுக்கு என்னவெல்லாம் இருந்துச்சோ அதெல்லாம் லோத்துக்கு இருந்துச்சு. ஆபிரகாமோடு வந்ததுனால லோத்து நல்லா இருந்தான். 2 பேர் ஒருமித்து, 2 மேய்ப்பருக்கு இடையே வாக்குவாதம் அளவுக்கு 2 பேருக்கு மேய்ப்பர் இருந்தாங்க. நல்லா கவனிங்க, ஆபிரகாம் எவ்வளோ மேய்ப்பரோ அவ்வளோ மேய்ப்பர் லோத்துக்கு இருந்தாங்க. ஆபிரகாமுக்கு எவ்வளோ ஆடு மாடு இருந்துச்சு அவ்வளோ லோத்துக்கு இருந்துச்சு. 2 பேரும் பெருக்கம், 2 பேரும் பெருக்கம். யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் வரும்போது ஆபிரகாம் தான் ஆசீர்வதிக்கப்பட்டார். ஐஸ்வர்யம் ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் இருந்துச்சு. தனியாக லோத்து பிரிஞ்சு போயிட்டான். ஆனால் யார் ஆசீர்வதிக்கப்பட்டவன்? ஆபிரகாம் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அதிகம் இருப்பவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், வல்லமையானவர் யாரோடு உண்டோ அவர் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நல்லா புரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். பொன்னும் பொருளும் காசும் பணமும் இருக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அல்ல. தேவன் யாரோடு உண்டோ அவர்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் ஐஸ்வர்யமானவர்களை பார்த்து சோர்ந்து போகாதிருங்கள். எனக்கு அது இல்லை இது இல்லை சோர்ந்து கர்த்தர் மாத்திரங்களோடு இருந்தால், நீங்கள் குறைவானவர்களாக இருந்தாலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எல்லாமுடைய லோத்து அவனுடைய வாழ்க்கை அதோடு முடிந்து போனது. ஆபிரகாமுடைய வாழ்க்கை அதோடு முடிந்து போகவில்லை. புதிய ஏற்பாட்டு காலம் வரைக்கும் ஆபிரகாமுடைய பெயர் எழுதப்பட்டு கொண்டே வருகிறது. அவனுடைய பெயர் நிறுத்தப்படவே இல்லை, அவன் பெயர் தொடர்ந்து கொண்டே வருகிறது. எப்படிப்பட்டவனாக வாழ்ந்தான்? இறுதி காலத்தில் கூட லாசரு ஆபிரகாம் மடியில் தேற்றப்படும் அளவுக்கு ஆபிரகாமுடைய பெயர்கள் நிறுத்தப்படவில்லை, தொடர்ந்து கொண்டே இருந்தது. அதிகம் இருப்பதனால் ஆபிரகாம் ஐஸ்வர்யம் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அல்ல, ஆண்டவர் அவனோடு இருந்தார்ல அதனால அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமென், பிரைஸ் தி ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும், நிறைய இருந்ததுனால ஆசீர்வதிக்கப்பட்டவன் அல்ல, தேவன் அவனோடு இருந்ததுனால ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இன்னும் 2 பேரை சொல்றேன், ஏசாவும் யாக்கோபும். 2 பேரும் ஆபிரகாமுக்கு என்ன சொல்லியிருக்கோ அது இவங்களுக்கு சொல்லியிருக்கு. ஆபிரகாமும் லோத்தும் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டாங்களோ அப்படியே யாக்கோபும் ஏசாவும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். 36 ஆதியாகமத்தில் 7வது வசனத்தில் இருக்கு, யாக்கோபும் ஏசாவும் இருவரும் ஒருமித்து வாழ முடியாத அளவு பூமி தாங்கக்கூடாது இருந்துச்சு தான். அங்கேயும் அப்படி அந்த வார்த்தை பயன்படுத்தி இருக்கு. பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு ஆடு மாடு சொத்து சுகம் 2 பேருக்கு இருந்துச்சு, எல்லாமே இருந்தது. ஆனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் யாரு? யாக்கோபு தான். ஆமென், அல்லேலூயா. ஏசாவின் வார்த்தை பெயர்களும் நிறுத்தப்பட்டது, யாக்கோபின் வார்த்தை தான் தொடர்ந்தது. ஏசாவின் வார்த்தை புதிய ஏற்பாட்டில் பயன்படுத்தப்படுந்தால் அவன் அழுது புரண்டும் திரும்ப அவன் பெற்றுக்கொள்ளவில்லை என்றுதான் வருகிறது. ஸ்தோத்திரம். நன்மைக்கான ஆசீர்வாதத்துக்கான வார்த்தை ஏசாவுக்கு இல்லை, யாக்கோபுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அன்பானவர்களே பாருங்கள், இப்படிப்பட்ட நிலைகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, யாக்கோபே ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஏசாவுக்கு இருந்தாலும் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அல்ல, இருக்கிறதெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அல்ல. தேவன் யாரோடு இருக்கிறாரோ அவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் வேதத்தில் பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சிங்காசனத்தில் உள்ள சவுலா இல்ல சிதறடிக்கப்பட்ட தாவீதா? சிங்காசனம் இருக்கு, அதிகாரம் இருக்கு, ராணுவம் இருக்கு, பிள்ளைகள் இருக்காங்க,
எல்லாமே அவனுக்கு இருக்கு, நினைச்சதெல்லாம் செய்யலாம். அவன் சவுல் தானே, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனா? இல்லை. காடுகளிலே சிதறி போய் கிடக்கிறானே, அவன் தாவீது ஆசீர்வதிக்கப்பட்டவனா என்றால் கர்த்தர் சொல்வார், தாவீது தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஏன் தெரியுமா? சிங்காசனத்தில் இருப்பவன் அல்ல, சிதறடிக்கப்பட்டவனுக்குள் இருக்கிற ஆண்டவர் ஒருத்தருக்கார்ல, அவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். தாவீது தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆகவே இன்னைக்கு யார் ஆசீர்வதிக்கப்பட்டவன்னா, அதிகாரமும் பணமும் பலமும் இருக்கிற ஒரு மனுஷன் அல்ல. கர்த்தர் யாரோடு இருக்கிறார், அவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா. ஆகவே இல்லாமையில் இயலாமையில் ஆசீர்வதிக்கிற தேவன், இல்லாமையில் ஆசீர்வதிக்கிற தேவன், இருக்கிறதில் ஆசீர்வதிக்கிற தேவன். ஆமென். ஆண்டவர் கேட்டார்ல, இல்லைன்னு சொல்லாத, உன்ட்ட என்ன இருக்கு அதை கேட்குறாரு ஆண்டவர். ஆண்டவர் உன்ட்ட என்ன இருக்கு இல்லை? நான் அந்த சம்பவத்தையே சொல்கிறேனே. எலிசாட்டை வந்து கேட்குறான், இப்படி கடனில் வச்சுட்டு போயிட்டாரு, 2 பிள்ளைகளையும் கொண்டு போக பார்க்குறாங்க அப்படின்னு அவள் சொல்லும்போது அந்த தீர்க்கதரிசி கேட்ட கேள்வி, உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? அதான் கேட்குறாரு. ஸ்தோத்திரம். அப்போ முதல்ல அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், உன்ட்ட இருக்கிறத ஸ்டார்ட் பண்ணுவோம். சொல்கிறாரு, அதை நீ பாத்திரங்களை மாற்றி உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும்னு. கடன் தீர்க்க வழி கிடைச்சிருச்சு. எல்லாரும் மக்களுக்கும் சாப்பாடு வேணும், ஒன்றும் இல்லை. அப்போது அந்த ஜனங்களை அனுப்பிவிடும், அவங்க போகிற வழியில் அவங்க வாங்கிக் கொள்வார்கள். வெகு தூரமாக இருக்குது, வனாந்தரமாக இருக்குது, எல்லாம் சொல்கிறாங்க. ஆண்டவர் கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியுமா? உங்கள்கிட்ட என்ன இருக்குது? ஆண்டவர் நம்மகிட்ட கேட்குற கேள்வி, மகளே நீ அது இல்லை இது இல்லை கஷ்டம் வேதனை பாடுன்னு சொல்லிட்டே இருக்காத. கர்த்தர் சொல்ல, உங்கள்கிட்ட என்ன இருக்குது? இருக்கிறத வச்சு அவனை ஆசீர்வதிச்சிருவாரு. நீ இருக்கிறத முதல்ல அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வழிப்பாரு. உங்ககிட்ட வேறு ஒன்றுமே கிடையாது, பாக்கெட்டில் காசு இல்லை, பணம் இல்லை, சோதனை உழைப்பு இல்லை, வருமானத்துக்கான எதிர்காலத்துக்கு நம்பிக்கை இல்லை, எதுவுமே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உன்கிட்ட ஜெபம் பண்ண முடியும், அது உன்கிட்ட இருக்குது. அந்த ஜெபத்தை பலப்படுத்து. ஜெபிக்க 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 எதெல்லாம் இல்லைன்னு சொல்றியோ அதெல்லாம் கர்த்தர் திரும்ப கொண்டு வந்து உன்னை உயர்த்த ஆசீர்வதிக்க கர்த்தர் போதுமான தேவனாக இருக்கிறாரு. ஆளே இல்லாமல் இருக்கலாம் உனக்கு, ஆனால் உன்கிட்ட என்ன இருக்குது? நீ ஒரு ஆள் போதும், உன்னை கொண்டு 1000 பேர் செய்கிற வேலையை உன்னை கொண்டு ஆண்டவர் செய்ய வைப்பார். அல்லேலூயா. இந்த கல்யாண வேலை எவ்வளோ வேலை உங்களுக்கு தெரியுமில்ல? ரொம்ப கஷ்டமான வேலை இல்லை. சொந்தக்காரங்க போகிறோம் வெளியூரில் இருக்காங்க, விசுவாசிக்கு போகிறோம் தூரத்தில் இருக்காங்க. எனக்கு வந்த சூழ்நிலை பாருங்கள், அப்படி தான் அமைஞ்சு போச்சு. நானும் கொஞ்சம் சுகவீனமான ஆள் வேறு. சொந்தக்காரங்க யாரும் இங்கே இல்லை, இருக்கிற ஆளும் கொடைக்கானல் போயிட்டாங்க, ஒரே ஒரு வந்து அவளும் போயிட்டாங்க. இங்கே விசுவாசிகளும் பாவம். நீங்கள் நினைப்பீங்க, பாஸ்டர் இங்கே இருந்தாலாவது நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவேனே, அவர் வேறு அங்கே போய் உட்காந்துக்கிட்டாரே. அப்போ நீங்களும் கூட நினைப்பீங்க, என்ன செய்கிறது? அப்படி அமைப்பு அமைஞ்சிருச்சு, எல்லாத்துக்கும் நான் தான் போகணும். ஆனால் கர்த்தர், நான் ஒருவனாக இருக்கிறேன் அப்படின்னாலும் கூட என்னை கொண்டு கல்யாண வேலையெல்லாம் செய்கிறதுக்கு கர்த்தர் பலன் கொடுக்காரு பாருங்க. அதாவது சூழ்நிலையெல்லாம் கர்த்தர் பலன் கொடுத்து செய்ய வைக்கிறார். இதுவரைக்கும் செஞ்சுருக்கிறோம், இனியும் செய்ய வைப்பார் ஆண்டவர். ஆமென். எங்கெல்லாம் போகணுமோ என்னெல்லாம் செய்யணுமோ அத்தனையும் செய்கிறதுக்கு பலன் கொடுக்குறாரு. என்ன இல்லைன்றதை விட என்ன இருக்குன்றது முக்கியம். ஆண்டவரே, எனக்கு எல்லாமே இல்லாமல் தான் இருக்குது, எல்லாமே மைனஸாக தெரியுது, ஆனால் ஒரே ஒரு ப்ளஸ் தெரியுது, நீங்கள் மட்டும்தான் எனக்கு அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் அந்த ஒரு ப்ளஸ் போதும் 1000 மைனஸை ப்ளஸ்ஸாக மாற்றிடும். ஏங்க நம்புறீங்களா? நிறைய மைனஸ், ஒரு தான் ப்ளஸ். கர்த்தர் மட்டும்தான் எனக்கு ப்ளஸ். எனக்கு உலகத்தில் யாருமே இல்லை. 4 பேர் தான், 4 பேர் நமக்கு எதிராக கூட நிற்பாங்க சில நேரத்தில். நீங்கள் நினைப்பீங்க, இங்கே மாமா இருக்கார், சில மாமாவை எடுத்து உங்களுக்கு எதிராக பேசுவார் சில நேரத்தில். சொந்தக்காரன் நினைப்பீங்க, நம்பிக்கையோடு இருப்பீங்க, இவங்க தான் நமக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் யாரை நம்பிக்கோ அவங்களே உங்களுக்கு எதிராக மாறிடுவாங்க சில நேரத்தில். அப்படி மாறிடுவாங்க. தேவனுடைய பிள்ளைகளை, நான் என் வாழ்க்கையில் அனுபவித்து நான் சொல்கிறேன், கர்த்தரை மட்டும் சார்ந்துக்கிட்டா கைவிடவே மாட்டாருங்க. பிரைஸ் எல்லாம் பக்கத்தில் சொல்ல முடியுமா? கர்த்தர் உங்களை கைவிட மாட்டான். அவரை மட்டும் பிடிச்சிக்கோங்க பிரதர், சிஸ்டர், நீ கர்த்தரை பிடிச்சிக்கோங்க பிரதர். நான் உண்மையாக என் வாழ்க்கையை அனுபவிச்சு சொல்கிறேன், அவரை பிடிச்சிக்கிட்டா கைவிட மாட்டார். 1000 பேர் உனக்கு எதிராக வந்தாலும் உனக்கு அவர் துணை நிற்பார். அவர் விட்டுறவே மாட்டார். அவர் சொன்னதை கொடுப்பாரு, அதை கொடுக்குற வரைக்கும் அவரே காப்பாற்றுவார், எல்லாத்தையும் சரி பண்ணிவிடுவார். அவர் பொறுப்பு, அவரை நம்பி நாம் நடப்போம், அவரே பார்த்துக்கிடுவார். இன்றைக்கி தேவைன்றதை 10 வருஷத்துக்கு முன்னாடியாக உனக்கு ஏதாவது செஞ்சுருப்பார் ஆண்டவர். நாளைக்கு என்ன வேணுன்றது இன்றைக்கே அவர் உனக்கு பிளான் பண்ணுவார். நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீங்க. அந்த நேரம் வரும்போது எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கிடுவார், செய்வார். ஹல்லேலூயா. செய்ய வேண்டிய ஒன்று நான் ஜெபிக்க போகிறேன். நீங்கள் எழுமி நிற்க முடிஞ்சால் எழுமி நின்றலாம், ஜெபித்து முடிக்க போகிறோம். என்ன செய்யணுன்றதை சொல்கிறாரு, எனக்கு நேரம் இல்லை, அது மட்டும் நான் சொல்லிடுறேன். நீங்கள் எழுமி நிற்கலாம். ஜெபத்திலே நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு 5 காரியம் சொல்கிறாரு. நீங்கள் பைபிளில் படிச்சிங்கன்னா உபாகமம் 6ஆம் அதிகாரத்துலேருந்து 8ஆம் அதிகாரம் வரைக்கும், நான் உனக்கு வாக்கு பண்ணின தேசத்தை உனக்கு நான் கொடுத்துட்றேன், ஆனால் அந்த தேசத்துக்கு நீ போன உடனே நீ என்ன செய்யணும் அப்படின்றத 5 காரியம் சொல்கிறார். 1, நீ மறந்துடாத, கானானை பார்த்தோன்னே என்னைய மறந்துடாத அப்படின்றாரு. 2 சொல்கிறாரு, ஸ்தோத்திரம், வசனத்தை கூட்டாத குறைச்சிடாத, வசனம் ரொம்ப முக்கியம், அதை கையில் எழுதிக்கோ பலகை எழுதிக்கோ பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடு போதின்றார். 3வது சொல்கிறாரு, அந்நிய தேவகளை மட்டும் பணிஞ்சிக்கிட்டாதன்றார்.
நீ அந்நிய தேவகளை பணிஞ்சுக்கிட்டா நான் கொடுத்த ஆசீர்வாதம் உனக்கு நிற்காதுன்றார். 4வது சொல்கிறாரு, நீங்கள் பிள்ளைகளுக்கு நல்லா போதிங்கன்னு சொல்கிறார். உன் சந்ததிக்கு போதிங்க, சந்ததியை விட்டுறாதீங்க. நம்ம சந்ததி ரொம்ப முக்கியம். உன்னோடையே கிறிஸ்தவ வாழ்க்கை முடிஞ்சிடக்கூடாது. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை உன் பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கு தொடரணும், ரொம்ப முக்கியங்க. நான் நிறைய இடத்துல அப்படி தான் இருக்கும். அவங்க விசுவாசிப்பாங்க, நல்ல விசுவாசியாக இருப்பாங்க, அவங்களோட அந்த விசுவாச குடும்பம் முடிஞ்சிடும். அவங்க பிள்ளைகள் வாழ்க்கையிலேருந்து அப்படியே திசை மாறி போயிடும். நீங்கள் ஜெபமனுங்க ஆண்டவர்கிட்ட, என்னுடைய விசுவாச வாழ்க்கை தீமோத்தி சொன்ன பாட்டி லோயிசாலுக்குள்ளும் ஐனிக்காயலுக்குள்ளும் அப்படியே அந்த அது பேரப்பிள்ளை வரைக்கும் தொடர்ந்தது இல்லை. ஆண்டவர்கிட்ட அந்த ஒரு அதை கெஞ்சுங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என் விசுவாசம் என்னோட நிறுத்திடக்கூடாது, என் பிள்ளைகளின் பிள்ளைகள் வழியா இந்த விசுவாசம் அப்படி போயிட்டே கண்டினியூ ஆகிட்டே இருக்கணும்ப்பா அப்படின்னு கேளுங்க. அதான் சொல்கிறேன் ஆண்டவர், உன் பிள்ளைகளுக்கு போதி, உன் பிள்ளைகளின் பிள்ளைகள், அது சொல்ல உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் போதின்றார். அப்படி ஒரு முக்கியம், அதை செய்ய சொல்லார். 5வது சொல்லார், முழு இருதயத்தோட அன்பு கூறுவாயாக. இந்த 5 காரியம் சொல்றார். நீ அதை செஞ்சேன்னா உன் இயலாமையில் கர்த்தர் உதவி செய்வார், உன் இல்லாமையில் கர்த்தர் உதவி செய்வார், உன் இருக்கிறதுலையும் உனக்கு ஒரு பாதுகாப்பையும் பெருக்கத்தையும் ஆண்டவர் தருவார். முடிஞ்சா கையை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நான் முழுமையாக உங்களை நம்புகிறேன்ப்பா, முழுமையாக உங்களை நம்புகிறேன் ஆண்டவரே. எல்லாமே எதிராக இருந்தாலும் கர்த்தர் எங்களை சரியான நேரத்தில் எங்களை தூக்கி விடுவீங்க, எங்களை பாதுகாத்து கொள்ளுவீங்க. என் சூழ்நிலையை இந்த உலகம் ஏற்றுக்க மாட்டேக்கு, என் இயலாமையை இந்த உலகம் புரிஞ்சுக்கிடலை, ஆனால் கர்த்தர் என் இயலாமையை புரிஞ்சு கொள்கிற தேவன் ஆண்டவரே. என்னுடைய பணத்தை, என்னுடைய பலத்தை, என்னுடைய வயதை ஆண்டவரே, என்னுடைய பலவீனங்களை இந்த உலகம் புரிந்து கொள்ளவில்லை ஆண்டவரே. ஆனால் தேவன் புரிந்து கொள்கிற தேவன் ஆண்டவரே. என் இயலாமையை கர்த்தர் புரிந்து கொள்கிற தேவன், உதவி செய்கிற தேவன் ஆண்டவரே. ஆபிரகாம் சொன்னது போல, ஓ ஹல்லேலூயா, எனக்கு வருகிற ஆசீர்வாதத்தை வேணா நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், ஆனால் உங்களை ஆண்டவரை விட்டுட்டு வேற ஒன்று அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, எனக்கு நீங்கள் தான் வேணும் ஆண்டவரே. உங்களை இழந்துட்டு ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள மாட்டேன், எனக்கு நீங்கள் தான் வேணும் ஆண்டவரே. ஈசாக்குக்கு பதிலாக எலேசரை கூட பரவாயில்ல, ஆனால் உங்களுக்கு பதிலாக கண்ணுக்குட்டி எனக்கு வேண்டாம், நீங்கள் தான் எனக்கு வேணும் என்று நிற்கிற ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் பரலோகத்தின் பிதாவே, சர்வ வல்லமை உள்ள தேவனே, இந்த காலவேளையில் நம்முடைய சமூகத்தில் நான் கடந்து வருகிற ஆண்டவரே, நீங்க நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இன்னைக்கு இந்த கால வேளையில உமக்காக நிற்கிற நம்முடைய பிள்ளைகள் மேல தேவ இரக்கம் உண்டாகும்படி ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த உலகத்தில் வாழ்ற வரைக்கும் உமக்காக வாழணும் ஆண்டவரே. எத்தனை வருஷம் வாழ்றது முக்கியம் இல்லப்பா ஆண்டவரே, எந்த சூழ்நிலையில உம்மை விட்டு பிரிந்து விட கூடாது ஆண்டவரே. இந்த காலவேளையில் கண்ணீரோடு, பாரத்தோடு, வேதனையோடு இந்த ஆலயத்தில் நின்று கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுறேன். அவங்க மேலே இரக்கமாக இருங்கப்பா, அவங்க மேலே இரக்கமாக இருங்க ஆண்டவரே. அவங்க இயலாமையிலும் இல்லாமையிலும் இருக்கிறதிலும் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்தை, சுதந்திரத்தை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறது மட்டுமல்ல, அதை பெற்றுக்கொள்கிற வரைக்கும் தாங்கி சுமக்கிறவரும் நீர்தானே ஆண்டவரே. அவங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபம் பண்ணுறோம். இன்னைக்கு யார் யார் எல்லாரும் ஒரே நிலையில் இல்லைப்பா, எல்லாரும் வேறு வேறு சூழ்நிலை நிற்கிறாங்க, அது உங்களுக்கு தெரியும். அவங்கவுங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆசீர்வாதம் வேணுமோ அவங்களுக்கு அதை கொடுங்கப்பா, அதை கொடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீ கைவிட மாட்டீரப்பா. சிறியவனை புழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறது, அவனை பிரபுக்களோடும் ராஜாக்களோடு உட்கார பண்ணுகிறது. இந்த பிள்ளைகள் உயர்வதை காண கிருபை செய்யும். சபை நீபிஎஸ் கூட்டங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.